இன்று பகல் வேளையிலே this morning time பூலோக தகப்பன் பரலோக தகப்பன் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். we are going to meditate the word of God under the topic earthly father and the heavenly father. உலகத்தில் உள்ள தகப்பன்மாரையும் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரம தகப்பனையும் குறித்த வார்த்தைகள். These are the words concerning the earthly father and the heavenly father. முதலாவதாக இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். Firstly, I would like to remind you a word said by Jesus. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனம். Matthew 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? If ye then being evil know how to give good gifts unto your children, how much more shall your Father which is in heaven give good deeds to them that ask him? இதே காரியத்தை லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 11 முதல் 13 வரை பார்க்கும் பொழுது same thing when we see in the book of Luke in 11th chapter 11 to 13 verses. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பத் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். It says like this, if a son shall ask bread of any of you that is a father, will he give him a stone? Or if he ask a fish, will he give him will he for a fish give him a serpent? Or if he shall ask for an egg, will he offer him a scorpion? If ye then being evil know how to do good gifts unto your children, how much more shall your heavenly Father give the Holy Spirit to them that ask him? Hallelujah. இயேசு சொல்லுகிறார், உங்கள் இந்த பொல்லாதவர்கள் என்று நமக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். பொல்லாதவர்களாய் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். Jesus is giving us a name here as wicked, and you wicked if you can give good deeds to your children. உலகத்திலே உள்ள தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கிறோம். We the father of the heaven earth are giving a good deeds for the children. கெட்டதை தீமையானதை கொடுப்பதே இல்லை. We are not giving them the bad things. நீங்களே அப்படி செய்வீர்களானால் if you yourself are doing so, பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் பரலோக அப்பா உங்களுக்கு நன்மை கொடுப்பது அதிக நிச்சயம். how much more assurance is that for your heavenly Father to give you good gifts? லூக்காவிலே படிக்கும் பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Luke it is written that it is very sure to give you the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலம் சகல நன்மைகளும் கிடைக்கிறது. we receive all the good gifts through the Holy Spirit. ஆகவே தான் அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. that is why this verse is mentioned here. எனவே பரலோக பிதாவானவர் சகல நன்மைகளை நமக்கு தருகிறவர். therefore our heavenly Father is a father who gives all the good gifts to us. அல்லேலூயா. இதிலே ரெண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I would like to say two things here. முதலாவது பூலோக தகப்பன்மாராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும். firstly, we the earthly father should give good gifts to our children. நாம நல்லது தான் கொடுக்க விரும்புவோம். we all desire to give good gifts. சிலவேளை அறியாமலே நல்லது அல்லாததையும் கொடுத்து விடுவோம். but sometimes unknowingly we also give something that is not good. நல்லதென்று நினைத்தே நல்லது அல்லாததை கொடுக்கிற நேரங்கள் உண்டு. there are times where we think some things are good but still they are bad to the children. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமாக. therefore let us be the parents who pray for our children on daily basis. அப்பொழுது கர்த்தர் நம்மை நல்ல ஈவுகளை கொடுப்பதற்கு வழி நடத்துவார். then God can guide us towards giving a good deeds to the children. Hallelujah. நம்முடைய பிள்ளைகளுக்கு பணம் பொருள் சேர்த்து வைக்கிறோம். we are gathering money and things for the children. படிக்க வைக்கிறோம், வேலை வாய்ப்புக்கு நேராய் வழி நடத்துகிறோம். we are giving them education and leading them towards employment. உலகத்தில் உள்ள பல நன்மைகளை கொடுக்கிறோம். we are giving them many blessings in the world. அதோடு கூடவே along with that அவர்களுக்காக ஜெபிக்கிறது என்பது அவர்களுக்கு பெரிய நன்மை செய்வதாகும். praying for them will also do very good blessings to them. உலகத்தில் உள்ள பணமும் பொருளும் சிலவேளை இருக்கும், சிலவேளை இல்லாம போகும். the worldly blessings and the money, sometimes it may be there and sometimes it may not be. ஆனால் தேவனை நோக்கி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் பரிசுத்தவான்களுடைய தூபங்கள் பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும்.
But if you can pray for your children to the Lord, that prayers will be gathered in the heaven. நம்முடைய காலம் கடந்தாலும் அங்கிருந்த அந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் மேல் சந்ததிகள் மேல் இறங்கி கொண்டே இருக்கும். Even if we pass away, the prayers and the blessings will be descending from heaven. ஆகவே பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு நன்மை அவர்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ண வேண்டும். Therefore, the very good gift that we can give for our children is praying for them daily. அநேகருக்காக அநேக ஊழியங்களுக்காக ஜெபிக்க நாம் பழகி இருக்கிறோம். We have practiced to pray for many people and for many ministries. அதேவேளை நம்முடைய தனி ஜெபங்கள் முதலாவது கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக ஜெபிப்பதில் ஆரம்பிக்க வேண்டும். Same manner, our individual prayer should start by praying for your spouse. இரண்டாவது உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். Secondly, you should pray for your children. அதுக்கு பிறகு அடுத்த வட்டங்கள் வர வேண்டும். After that, the next peoples and the circles should come. பல வேளைகளில் தங்கள் சொந்த மனைவி அல்லது புருஷன் தங்கள் பிள்ளைகள் இத மறந்து விடுகிறார்கள். Many people forget their own wife or husband to pray to be prayed for. நேசிப்பார்கள், பல நன்மைகள் செய்வார்கள், ஆனால் ஜெபத்திலே விட்டு விடுகிறார்கள். They will love their spouse and they will do all good things, but they forget to pray for them. ஜெபிக்கிறது அந்த பிள்ளைகளுக்காய் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறதாக்கும். Praying for them will help us to gather treasures for them in heaven. அந்த நன்மையை எல்லா பெற்றோரும் செய்ய வேண்டும். All parents should do this good deed. நாம் தான தர்மங்கள் செய்யும் பொழுது When we are giving offerings, அது பரலோக கணக்கிலே சேர்க்கப்படுகிறது. it will be taken in account of heaven. அதை கர்த்தர் நம்முடைய சந்ததிகளுக்கு நன்மையாக திரும்ப தருவார். God will return that back as a blessing to our generation. அப்ப அதுவும் ஒரு பரலோக பொக்கிஷம் சேர்க்கிற ஒரு காரியம். That is also a habit of gathering treasures. ஏழைகளுக்கு உதவி செய்வோம். You have to help the poor people. அது கர்த்தருக்கு பிரியமானது. That is what God desires. நம்முடைய சந்ததிகளுக்கு நாம நல்ல அழியாத சொத்தை சம்பாதித்து வைக்கிறது. We have to gather some good treasures for our children. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோம். We are giving tithes to God. அது பரலோகத்தில் பொக்கிஷமாய் சேருகிறது. This will gather as a treasure in heaven. கர்த்தருக்காக சில பணிவிடை ஊழியங்களை செய்கிறோம். We are also doing some ministry for the Lord. கர்த்தருக்காக நாம் சில ஆத்துமாதாய ஊழியம் போன்ற பல்வேறு ஊழியங்களை செய்கிறோம். We are saving some souls and doing other ministries for the Lord. இது எல்லாமே நம்முடைய கணக்குக்கு பலன் பெருகிக் கொண்டே இருக்கிறது. This will all gather as our account in heaven. இவைகளினால் நாம் கடந்து போன பிறகு கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகி கொண்டிருக்கும். By these our children will be receiving blessing even after our time has passed away. இப்படி பிள்ளைகளுக்கு உண்மையான நன்மை செய்வது என்பது பரலோகத்திலே அவர்களுக்கு பொக்கிஷம் சேர்க்கிறது. Doing good gifts for the children in this manner will help us to gather treasure in heaven. இரண்டாவது அந்த பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்குள் பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும். Secondly, you should gather treasures in their soul. பிள்ளைகளுக்கு வசனம் படிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த வசனம் ஆத்துமாக்களுக்குள்ளே தங்கும். If you can teach Bible words to your children, it will stay in their soul. அது அந்த ஆத்துமாவுக்குள்ளே நாம ஸ்டோர் பண்ணுகிறோம். We are storing it in their soul. கொஞ்சம் இதற்கு கவனிங்க. Praise the Lord. விசுவாசத்தை ஊட்டும் பொழுது அது ஆத்துமாவிலே பொக்கிஷமாய் சேருகிறது. When we are feeding with them with belief in God, that is also stored as a treasure in the soul. அபிஷேகம் பிள்ளைகள் ஏற்ற வயதிலே அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வழி நடத்தும் பொழுது அது அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாவிலே வந்து பொக்கிஷமாய் தங்கி இருக்கிறார். When we lead them towards receiving the anointing of Lord, that means the Holy Spirit is dwelling in their soul as a treasure. அந்த வல்லமை வரங்கள் என்று சொல்லுவது அந்த ஆத்துமாவுக்குள் சேர்க்கப்படுகிற பொக்கிஷம். This power and the gift of God will be stored in the soul as a treasure. இது மாதிரி பரிசுத்தம் இப்படிப்பட்ட நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறது. இவைகளை பிள்ளைகளுக்குள் நாம சேர்த்து வைத்தா அந்த ஆத்துமாவுக்குள் அது சேர்க்கப்பட்டிருக்கும். There are many such treasures like this, and if we can guide your children towards that, it will be stored in their soul. அப்ப அது பிள்ளைகளுக்கு உண்மையான நன்மை செய்வது. This will do very good things to your children. அதனால கரெக்ட்டா சண்டே ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டும். Therefore, send them to Sunday school regularly. VBS ministryல பங்கெடுக்க செய்ய வேண்டும். Make them participate in the VBS. Youth ministry. In youth ministry. இதெல்லாம் தான் நாம அதுக்கு வழி திறந்து கொடுப்பது. These are the ways that are leading towards that. இதுக்காக சில சமயம் உங்களுக்கு பிக்கப் டிராப்புக்கு சில கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம். Maybe you might have some difficulty by dropping and picking up your kids. கொஞ்சம் நீங்களும் வெயிட் பண்ணி உங்க நேரத்தை செலவு பண்ணி உட்கார்ந்திருக்க வேண்டியது வரலாம். Maybe you might be in a situation to wait some time. ஆனாலும் நீங்க புரிந்து கொள்ளணும், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிள்ளைகளுக்குள்ள பண்ணி கொண்டிருக்கீங்க. But still you should understand that you are doing a very good investment for your children. எனவே ஆத்துமாவில் பொக்கிஷம் சேர்க்கணும். Therefore we should gather treasures in the soul. அதுக்கு பிறகு பூமிக்குரிய நன்மைகள். After that the worldly blessings. நம்மால் இயன்றதை பிள்ளைகளோட வாழ்வுக்காக நம்ம செய்வோம்.
according to our capability we should do for the children. அப்ப முதல்ல பரலோக பொக்கிஷங்கள். Firstly, the heavenly treasures. அது அங்க போகும்போது நம்ம அனுபவிப்போம். We will experience this when we go there. நித்தியமாய் அனுபவிப்போம். We'll be able to experience this for an eternity. இரண்டாவது ஆத்துமாவுக்குள் சேர்க்கப்படுகிறது. Secondly, the treasures in the soul. இதுவும் அழிந்து போகாது. This also will not be vanished. ஏனா ஆத்துமா ஒருபொழுதும் அழியாது. Because the soul doesn't vanish. இந்த ஆத்துமா பத்திரமா நித்தியத்துல போகும். This soul will reach eternity safely. அப்ப அந்த ஆத்துமாவுக்குள்ள சேர்த்து வச்ச பரிசுத்தம் விசுவாசம் இது எல்லாமே அங்க வரும். So when the soul goes there, all the treasures that are stored in the soul will also go along with it. அதுவும் அழியாத பொக்கிஷங்கள். This is also an eternal treasure. நித்தியத்துக்குள்ள ஆசீர்வாதங்கள். These are the blessings of eternity. மூன்றாவது பூமிக்குரிய நன்மைகள். Thirdly is the worldly blessing. அது பூமிக்குரியது. This belongs to the earth. பூமி வாழ்க்கையோட முடிஞ்சு போகும். This vanishes once you are passed away. அதனால நீங்க இந்த பிரையாரிட்டி கொடுத்து பிள்ளைகளுக்கு நன்மை உண்மையான நன்மைகளை சேர்த்து வையுங்கள். So give priority accordingly and gather good deeds gifts for your children. அல்லேலூயா. நாமே நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு இருக்கும் பொழுது when we ourselves are looking forward for good gifts for the children, பரமபிதாவானவர் நமக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். it is verily sure for the heavenly Father to give good gifts to us. ஆகவே உங்கள் வாழ்க்கைகளை இந்த மூன்று ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நிரப்புவாராக. Let God fill your life with these three blessings. நம்முடைய நன்மைகள் யாவும் பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. The Bible says that all the blessings that we receive are from the heavenly Father. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அங்கே உருவாக்கப்பட்டு குறித்த வேளையில் நமக்கு இறங்கி வருகிறது. Any good deed and any good gift from the God is coming from the heaven. ஆகவே நம்முடைய பரலோக அப்பா அவர் அதிக நன்மை நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். Therefore our heavenly Father is doing many good deeds for us. நன்மையான ஈவுகள், good gifts. உலகத்தில் உள்ள எது தேவையோ அதெல்லாம் அவருக்கு தெரியும், திட்டமிட்டு உருவாக்கி தருகிறார். He knows all the needs in the earth and he is doing it accordingly. உங்கள் வாழ்வுக்கு பணம் வேண்டும், வேலை வேண்டும், படிப்பு வேண்டும், குடும்பமாக வேண்டும், குடும்பமான புத்திர பாக்கியம் வேண்டும், எல்லாம் அவருக்கு தெரியும். You need money, education, employment, family, child blessings, everything the God knows. எல்லாவற்றையும் பரத்திலே உருவாக்குகிறார். He is creating everything in the heaven. ஏற்ற வேளையில் இங்கே வருகிறது. At the right time it reaches you. அதனால நமக்கு உலகத்துல என்ன தேவை வந்தாலும் therefore whatever need that you have in this world, அங்க ப்ரொடக்ஷன் சென்டரா தான் பார்க்கணும். you should look heaven as a production center. அங்க தான் நோக்கி கூப்பிடணும். You should look unto the heaven. கர்த்தாவே எனக்கு இதை தாரும். Oh Lord, give this to me. வேலை வாய்ப்பை தாரும் என்று அங்க தான் முதல் அப்ளிகேஷன் போடணும். You should put your application for the employment first at the heaven. அப்புறம் தான் கம்பெனிகள்ல அப்ளிகேஷன் போடணும். After that only you should look for the job. இதை எப்பொழுதும் ஒரு பிராக்டீஸா வைத்துக் கொள்ளுங்கள். Keep this as your regular practice. உலகத்துல எந்த நன்மை வேண்டும், whatever blessing you need in the world, ஆவிக்குரிய எந்த நன்மை வேண்டும், whatever blessing you need in your எந்த spiritual பரலோக life, நன்மை வேண்டும், whatever heavenly blessings you need, எல்லாவற்றுக்கும் பிறப்பிடம் பரலோகம். the starting place for everything is the heaven. பரத்திலே நமக்கானது உருவாக்கப்படுகிறது. whatever is needed for us is made in heaven. அந்த விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். with that faith you have to look unto the Lord. அப்பொழுது ஏற்ற வேளையில் அவர் தருவார். Then he will give it at the right time to you. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையானவைகளை நமக்கு தருகிற பரலோக தகப்பன், a heavenly Father who gives good gifts to us. லூக்கா சுவிசேஷத்திலே பரிசுத்த ஆவியை அவர் தருவது அதிக நிச்சயம்னு சொல்லி இருக்கு. in Luke it is mentioned that it is very sure that he will give the Holy Spirit to us. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு மிக மிக அடிப்படையான கட்டாயமான விஷயம். it is very basic requirement for a believer to receive the Holy Spirit. ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியின் ஆளுகை காலம். because this is the ruling time of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறவர். it is the Holy Spirit who is leading the church. பிதாவானவர் உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். the heavenly Father, he is dwelling in the throne. அவருடைய வலது பாரிசத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். Jesus Christ is dwelling in the right side of the Father. அவர் பரிசுத்த ஆவியை நமக்காக அனுப்பினார். he had sent the Holy Spirit for அந்த us. பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். this Holy Spirit is working in this world அவர் today. நம்ம மத்தியில் அசைவாடி ஆளுகை செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். he is ruling and guiding us among us. அவர்தான் சபைக்கு மேய்ப்பர்களையும் கண்காணிகளையும் நியமிக்கிறார்.
He is the one who is arranging the shepherds and the overlookers for the church. அவர்தான் மக்களை தெரிந்து கொண்டு ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். He is the one who is choosing people, saving them and bringing them to the church. எல்லா கிரியும் ஆவியானவர் செய்கிறார். All the works is done by the Holy Spirit. எல்லாவற்றுக்கும் மேல் விசேஷமாய் அவர் செய்யக்கூடிய கிரியை என்ன தெரியுமா? You know what is the special work that he is doing above all? நம்ம ஒவ்வொருவருக்குள் வந்து தங்கி இருக்கிறார். He is living in every one of us. நம்மை கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்குகிறார். He is making us in the image of Christ. இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். This is his main objective. நம்மை கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்க வேண்டும். He wants to create us in the image of Christ. அதற்கு தான் நமக்கு உள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிறார். For that reason he is dwelling within us. உள்ளுக்கிருந்து உருவாக்குகிற வேலையை செய்கிறார். He is dwelling in us and working inside. பைபிள் சொல்லுகிறது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் என்று. The Bible says live in the fullness according to the Christ. நாம் கிறிஸ்துவை ஆகாயத்தில் சந்திக்கும் பொழுது நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று யோவான் நிருபத்தில் எழுதி இருக்கிறார். In John it is said that when we meet Christ one day we will be in the image of Christ. இயேசு சொன்னார் உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக மாற வேண்டும் என்று. Jesus said as your heavenly father is as a fulfillment you should also be the same. அப்ப தேவனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த வசனங்களில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். We should understand the need of God in these words. நமக்குள்ள இருக்கிற குணம் சுபாவம் பிதாவின் குணத்துக்கு ஒப்பாக மாறணும். The behavior that we have within it should be turned into something that is equal to the Lord. அந்த தேவ அன்பு தேவ சுபாவங்கள் நமக்குள் வர வேண்டும். The love of the Lord and the behavior of the Lord should come inside. அந்த இரக்கம் அந்த மன உருக்கம் எல்லாம் வர வேண்டும். The mercy should also come within. அந்த நீடிய பொறுமை வர வேண்டும். The long patience is also required. அது மட்டுமல்ல இயேசுவை போல நாம் ஆக வேண்டும். Not only that we should be made as Jesus. இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்க வந்து உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். For this reason the Holy Spirit is dwelling within us. இரவும் பகலும் நமக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். He is working in day and night within us. ஆனா நம்முடைய ஆவி எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறதோ அந்த அளவுக்கு தான் வேலை நடக்கும். But to what extent our spirit is coordinating, to that extent only the work will happen. அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றும் கூட அவரோடு நிக்கிறதில்லை, அவருக்கு இடம் கொடுக்கிறதில்லை. Many of them, although they have received the Holy Spirit, they are not coordinating with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரோடு அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்போம். We should always talk to the Holy Spirit. அவர் சொல்றதை கேட்போம். We listen to them. மனசுக்குள்ளே பேசுவார். He will talk inside us. அத கவனிக்கணும். We should listen to it. அது கீழ்ப்படியணும். We should obey to that. இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறோம். When we start living like this, we are led by the Spirit. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் உருவாக்குவார். Only then he will be able to mold us. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். Because this is very important. கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கப்படாவிட்டா கிறிஸ்துவை சந்திக்க முடியாது. As long as we are not molded in the image of God, we cannot meet Jesus. அப்போ வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. If so, we will not be taken in his coming. என்ன பரிதாபம். What pathetic situation. இந்த ஓட்டம் ஓடிட்டு அதை இழந்துட்டோம்னா எவ்வளவு சங்கடம். After doing all this work, if we can lose that, then what good. அதனால் பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Therefore everyone should receive the Holy Spirit. அது ரொம்ப சிம்பிளா இந்த வசனம் சொல்லுகிறது. This verse is saying this very simply. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு those who look unto him, பரிசுத்த ஆவியை கொடுப்பது. Giving the Holy Spirit. பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது. The heavenly Father, whoever looks unto him, for him to give the Holy Spirit to the people. அதிக நிச்சயம் அல்லவா. It is very sure for that. பயங்கரமான ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். He is giving a very good assurance. நீ பிதாவை நோக்கி வேண்டிக்கொள். You look unto the Father and pray. அவர் பரிசுத்த ஆவியை உனக்கு தருவார். He will give you the Holy Spirit. அது அதிக நிச்சயம். It is very sure. சந்தேகத்துக்கு இடமே இல்ல. There is no place for the doubt. கேளு அவர் நிரப்புவார். You ask and he will fulfill. அப்படி ஸ்ட்ராங்கா இயேசு சொல்லி இருக்கிறார். Jesus had said this very strongly. அல்லேலூயா. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை. Only one qualification is required. நம்முடைய ஆத்துமா இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும். Our soul should be washed by the blood of the Jesus. அந்த கழுவப்படாத ஆத்துமாவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்க முடியாது. As long as it is not washed, the Holy Spirit cannot stay in it. நாம கூட ஒரு சுத்தமில்லாத அறையில போய் வாசம் பண்ணுவோமா? Will we dwell in a place which is untidy? பரிசுத்த ஆவியானவருக்கு தேவை அந்த
மீட்கப்பட்ட உள்ளம் அல்லது பாவம் மன்னிக்கப்பட்ட உள்ளம். The Holy Spirit needs the soul that is redeemed and forgiven. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்குள் அவர் வருகிறார். He comes into the people who are redeemed by the blood of Jesus. அவர் நம்மை உருவாக்க ஆரம்பிக்கிறார். He is starting to mold us. ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அதிக தேவை. Therefore it is very mandatory to receive the Holy Spirit. பிதாவானவர் அதை நமக்கு தருவது அதிக நிச்சயம். It is very sure for the heavenly Father to give it to us. கூட்டத்திலே யார் பரிசுத்த ஆவியினால இன்னும் நிரப்பப்படவில்லை? How many of you here are not received the Holy Spirit? இன்னைக்கு உங்க உள்ளத்துல அந்த தாகம் எழும்பட்டும். Today let this thirst come within you. நாம் ஜெபத்துல நடத்தும் பொழுது When we are leading the prayer, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். we should receive the Holy Spirit. சிலர் பிரசங்க நேரத்துல கூட பெற்றுக்கொண்ட சாட்சிகள் இருக்கிறது. We even have testimonies where some people had received the Holy Spirit in sermon. கொர்நேலி வீட்டுல பிரசங்கம் முடியதுக்குள்ளே ஆவியானவர் நிரப்பி விட்டார். In the house of Cornelius, the Holy Spirit was filled before the sermon was தாகத்தோடு completed. இருந்தால் இப்பொழுதே நிரப்ப முடியும். If you are with the thirst, the Lord can fill you now. உலகத்துல வேற எதுக்காக தாகமாய் வாஞ்சையாய் இருக்கிறீர்கள்? Rather than this, to what things do you show the மிக thirstiness? முக்கியமாய் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான தாகம் இன்றைக்கு உங்களுக்கு தேவை. Very importantly, you should need the thirst towards the Holy Spirit. ஆவியானவர் உள்ளே வந்துவிட்டால் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சது மாதிரி தான். If the Holy Spirit can come within you, then you have received everything. அல்லேலூயா. சோ பூலோக தகப்பன்மாரை நன்மை செய்யும் போது பரலோக தகப்பன் நன்மை செய்வது அதிக நிச்சயம். So if the worldly fathers can do good gifts, it is very sure for the heavenly Father also to do good gifts for us. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இரண்டாவதாக Secondly, சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, 27:10 of Psalm says, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். even my father and my mother forsake me, my Lord will take me. பூலோக தகப்பன்மார் சிலவேளை கைவிடுவார்கள், ஆனால் பரலோக தகப்பன் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். Maybe the worldly fathers might forsake you, but the heavenly Father will never forsake இந்த you. வார்த்தைக்காகவே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பூலோக தகப்பன்மார் நல்ல தகப்பன்மார் தான். The earthly fathers are also good fathers, ஆனா எப்பவும் அப்படி இருக்கிறது இல்ல. but they are not the same always. சில வேளை கைவிட்டு விடுகிறார்கள். Sometimes they may forsake you. தாய்மார் கூட பிள்ளைகளை கைவிடுகிற பரிதாபத்தை பார்க்கிறோம். Even we can see some pathetic situation where the mothers also forsake the அதான் பூலோக children. தகப்பன்மாருடைய கண்டிஷன். That is the condition of the earthly fathers. ஆனால் பரலோக தகப்பன் ஒரு போதும் கைவிட மாட்டார். However, the heavenly Father never forsakes you. அல்லேலூயா. அல்லேலூயா. சில இடத்துல பாருங்க பிள்ளைய பெற்றெடுத்து குப்பை தொட்டியில போட்டு போயிடுறாங்க. Some places, if you can see, some people give birth to a child and put them in a dustbin. எப்படிதான் மனசு வருதோ? How can they do this to the child? சில தகப்பன்மார் தாய்மார் இப்படித்தான் இருக்கிறார்கள். Some parents are like this. இரண்டாவது விவாகம் பண்ணோன்னே மூத்ததாரத்து பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிறார்கள். They are torturing the first child after remarrying to another wife. அந்த பிள்ளைகளை கைவிட்டு விடுகிறார்கள். They forsake those children. சிலர்லாம் அநாத சாலையில கொண்டு சேர்த்துறாங்க. Some of them put them at the orphanage. அப்படியும் சேர்க்காம தெருவுல வீதியில பிள்ளைகள் கைவிடப்பட்டு கிடக்கிறத பார்க்கிறோம். We also see some kids that are forsaken in the streets. இதெல்லாம் இந்த உலகத்துல நம்ம அறியக்கூடிய காணக்கூடிய விஷயங்கள். These are the things that we are seeing in the world. அநேகர் இந்த மாதிரி கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். There are many forsaken kids like this. அநாதை பிள்ளைகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். Orphan kids are being increasing day by day. ஒவ்வொரு விபத்துகள் மரணங்கள் நடக்கும் பொழுது அங்கே அநாதைகளுடைய எண்ணிக்கை பெருகுகிறது. By every accidents that happen, the count of the orphan kids are increasing. பல பிள்ளைகளுக்கு உணவில்லை, உடுக்க உடை இல்லை, உறைவிடம் இல்லை. Many kids doesn't have food, shelter and clothes. நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. Many kids who are good at education are not getting the benefit of education. இந்திய தேசத்தில் எல்லாம் இதை மிக அதிகமாய் பார்க்கிறோம். This is very common in some nations. ஆப்பிரிக்கா நாடுகளில் அதிகமாக இருக்கிறது. This is also common in the country of Africa. அப்போ உலகம் ஒரு பக்கம் ரொம்ப ஐஸ்வர்யத்துல வளர்ந்து போனாலும் மறுபக்கம் இந்த பரிதாபங்களும் பெருகி கொண்டு தான் வருகிறது. On one side, though the world may look like it is growing in riches, there are some vulnerable situations like this also. அதனால தான் கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் கொடுத்த பூலோக தகப்பனோ தாயோ உன்னை கைவிட்டாலும் கூட நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். That is why the Lord has said, even the earthly father and mother forsake you, the Lord will take you up. அல்லேலூயா. தகப்பனுடைய தாயினுடைய அன்பை இழந்து நிற்கிற பிள்ளைகளே,
O children who have lost the love of your father and mother, கைவிடப்பட்ட பிள்ளைகளே, O forsaken children, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். do not worry. கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். The Lord is your father. அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் என்று தன்னை அறிமுகம் செய்திருக்கிறார். He has introduced him as a father of an orphan. யாருக்கு தகப்பன் இல்லையோ அவர் உங்களுக்கு தகப்பன். Whoever doesn't have a father, Jesus is your father. யாருக்கு தாய் இல்லையோ அவர் உங்களுக்கு தாயுமாக இருப்பார். Whoever doesn't have a mother, he will be a mother to you. அவர் எல் ஷடாய் தேவன். He is El Shaddai. சர்வ வல்லவர். He is almighty. தகப்பனுக்கு தகப்பனாய் தாய்க்கு தாயாய் இருந்து நடத்த வல்லமை உள்ள கர்த்தர். He is a mighty God who can lead you as a father and a mother. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே 12ஆம் வகுப்பிலே காலெடுத்து வைத்த பொழுது என்னுடைய தாயார் மரித்து போனார்கள். Even in my life, when I was doing my 12th grade, my mother passed away. நான் ஒரே மகன். I was the only son. என் அப்பாவும் நானுமாக ஆகிவிட்டோம். We were left alone, me and my father. 1-2 வருடங்களுக்கு பிறகு அப்பா ரீமேரேஜ் பண்ணார்கள். After 2 or 3 years, my father remarried. அப்புறம் நான் தகப்பனுடைய அன்பையும் இழந்தேன். After that, I lost the love of my father அந்த too. பாதை எப்படிப்பட்டது என்று நானும் ருசி பார்த்திருக்கிறேன். Even I got to taste how this path is. ரொம்ப வேதனையான பாதை. It is a very difficult தனிமை situation. வாட்டுகிற பாதை. It is a situation where you're put to வாழ்க்கையில் ஒரு loneliness. பிடிப்பு பற்றில்லாம போய்விடுகிற ஒரு நிலை. It is a situation where you don't have anything to hold on to. மனசுலே பல குழப்பங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். You will have lot of confusions in your mind. எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்காது. You will have no hope towards the future. நான் வாழலாம் என்கிற ஒரு தைரியம் இருக்காது. You won't have the courage to live. சார்ந்திருந்த தகப்பனுடைய அன்பும் இல்லை, தாயினுடைய அன்பும் இல்லை. There is no love of the father or mother that we depended on. ஒரு சில ஆண்டுகள் வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடுச்சு. Few years my life was very vulnerable. தவறான வழிகளில் போக ஆரம்பிச்சிட்டேன். I started to go to bad ways. ஆனால் கிருபையாய் கர்த்தர் இயேசு சந்தித்தார். But by the grace of the Lord I was met. அன்றிலிருந்து தான் அவருடைய அன்பை அழகாய் ரசிக்க முடிந்தது. From that day onwards I was able to taste the love of the Lord. பிறவியிலே கிறிஸ்தவன் தான். I was a Christian by birth. பைபிள் உண்டு, ஜெபம் உண்டு, சர்ச் உண்டு, எல்லாம் உண்டு. I was going to the church, reading the Bible, and I was doing everything. ஆனா வாழ்க்கையில இயேசு கிடையாது. But I didn't have Christ in my life. அதான் நிலைமை. That was my அப்போ இப்படி situation. உடைக்கப்பட்டு கைவிடப்பட்ட நேரத்துல எல்லாமே சூனியமா மாறி போச்சு. So when I was broken and forsaken, everything turned upside down. ஆனால் என்றைக்கு இயேசுவுடைய பாதத்திலே மறுபடியும் வந்தேனோ, But when I approached the feet of the Jesus, அவருடைய அரவணைப்பு என்னதென்று திட்டமாய் அறிய முடிந்தது. I was able to understand His love. அந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை டெய்லி ஒரு அதிகாரம் வாசிப்பேன். On those days, I used to read the book of Isaiah each chapter. இன்றைக்கும் எனக்கு மறக்க முடியல. Even today, I cannot forget it. ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு என் லைஃப்ல இருக்கிறது அப்படியே அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் காட்டி தருவார். Lord will show me my daily life from the Bible. இன்னைக்கும் ஏசாயா புத்தகத்தை படிக்கிறேன். Even today, I read the book of Isaiah. ஆனா அன்னைக்கு பேசின மாதிரி அது இன்னைக்கு பேசல. But it is not talking to me with the same way that it spoke earlier. அவர் வசனத்தை வச்சு அந்த அளவுக்கு நம்மை தேற்றி திடப்படுத்தி நடத்தினார். So He led me and comforted me with the word in such manner. அல்லேலூயா. இன்னைக்கு பேசலன்னா அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற. அதனால சொல்றேன். So today he is not talking means my situation was different the other day and it's different today. இன்னைக்கு வேற விதமான ரெவலேஷன்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்கு அதுல இருந்து. Even today I am receiving different revelation from those books. ஒவ்வொரு நாளும் ஆறுதல் படுத்துவார். Each day he is comforting. சில வேளை எச்சரிப்பு கொடுப்பார். Some days he is giving warning. எதை செய்யணும் எதை செய்ய கூடாதுன்னு அதுல காட்டி தருவார். Some days he will display what to do and what not to do. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். I will be surprised. ரெகுலரா தான் நம்ம வாசிட்டு வரோம். I am reading it regularly. அந்த அதிகாரத்திலே நமக்கு அன்றைக்கு வேண்டியது அவர் தருகிறார். On the same chapter he will be giving me what I need for that day. தகப்பனை விட மேலாய் நடத்துவார். He will lead me தாயினும் மேலாய் நடத்துவார். He will lead me greater than my mother. அல்லேலூயா. கூட இருந்து நடத்தினார். He was with me and he guided me. ஆகவே உங்களையும் அப்படி நடத்துவார். In the same manner he will lead you also. விதவைகளா இருக்கிறீங்களா? Are you a widow? விடோவர் யாரா இருந்தாலும் If you are a widow or a widower, whoever you are, உங்களுக்கு இயேசு துணை நிற்பார். Jesus will be your support. கைவிடவே மாட்டார். He will never forsake you. பிள்ளைகளே உங்களுக்கு அவர் தகப்பனாய் இருப்பார். Oh children, he will be a father to you. இருக்கிறார். He is there. பெற்றோர் இருந்தாலும் அந்த பரலோக தகப்பன் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறார். Although you have parents, our heavenly father is always there. ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். He never forsake you for a second. சிலவேளை கைவிடப்பட்ட போல தோன்றலாம். Sometimes it may display as if we are forsaken. ஆனா கைவிடவே இல்லை. But he never forsake us. அல்லேலூயா. அவர் தகப்பனை போல சுமந்து நடத்துகிறார் என்று பைபிள்ல படிக்கிறோம். We read in the Bible that he lifts us as a father. மேய்ப்பனை போல சுமந்து
கொண்டு வந்து மந்தையில சேர்க்கிறாருன்னு படிக்கிறோம். We read that he carries us as a shepherd. அதே மாதிரி கழுகு தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி செட்டைகளில் சுமப்பது போல சுமக்கிறார்னும் படிக்கிறோம். We also read that as the eagle carries its children, same way the father carries us. ஹல்லேலூயா. அப்போ எங்கேயாவது போய் சிக்கி போடணும்னா மேப்பன் அந்த ஆட்டை காப்பாற்றி தூக்கிட்டு வந்த மாதிரி ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வருவார். If we get stuck somewhere, as a shepherd who carries the sheep, the Lord will carry us. மற்றபடி தகப்பன் பிள்ளையை தூக்கி சுமக்கிற மாதிரி சுமந்து நடத்துவார். As a earthly father who carries us, he will carry us. சில வேளைகளில் At some times, கழுகு குஞ்ச சுமக்கிற மாதிரி சுமப்பார். he will carry us as an eagle. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். This will be a bit difficult situation. கழுகு தன் கூட்டை கலைத்து, This eagle will split the nest. இந்த கழுகு என்ன செய்யும்? உயரமான இடத்துல கூடு கட்டி வைக்கும். This eagle build the nest in a high places. அங்க முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு வளர்க்கும். It lay egg there and it grows the feedlings. அந்த குஞ்சுகள் வளர்ந்துகிட்டே இருக்கும். This feedlings start to grow. இந்த தாய் போயிட்டு இறை தேடி கொண்டு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். This mother eagle will search for the prey and will feed them. ஒரு நாள் வரும், One day will come. திடீர்னு அந்த கூடை ஒரு குச்சி குச்சியா உருவி கலைச்சிரும். This eagle will dismantle the nest one by one. இந்த குஞ்சுகள் இந்த தாயை பார்த்து அன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா பார்க்கும். This feedlings might look unto the mother differently that day. எங்க அம்மா என்ன பண்றாங்க? What is my mother doing? எங்க கூட்டை கலைக்கிறாங்க. Why is she dismantling this nest? மொத்தமா கலைச்சிரும். She will dismantle it இந்த completely. குஞ்சுகளுக்கு இருக்க முடியாம பொத்துன்னு அந்தரத்துல விழும். These feedlings will not be able to sit and they will start to fall down. அதுகளுக்கு எப்படி இருக்கும்? How will they be feeling that time? இவா எல்லாம் ஒரு தாயா? Is she a mother? பொல்லாதவா. She is very horrible. அப்படித்தான் அது நினைக்கும். That is how this feedlings might have thought. அப்புறம் அது அப்படி சிறக எடுக்கும். Slowly these feedlings will start to take their அன்னைக்கு wings. தான் அது பறக்க படிக்கும். On that day it will start to ஏன்னா learn அது to fly. வரைக்கும் சிறகு வளர்ந்திருக்கு. Until then the wings have been grown, அதை யூஸ் பண்ணதே கிடையாது. but they have never used those. வாயை தான் திறக்க தெரியும். They only know to open their mouth. தா 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 இதுதான் தெரியும். They only know to get the prey from the mother. தானாக பறந்து போய் இறை தேட தெரியாது. It never know to fly alone and look for the prey. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இறக அடிக்கும். That is the first day they start to flutter their ஆனா wings. அதால ரொம்ப நேரம் நிக்க முடியாது. But they will not be able to withstand long. தடுமாறும் பொழுது, When they start to tremble, இந்த தாய் கழுகு அப்படியே ஒரு டைவ் அடிச்சு போய் இதனுடைய செட்டைகள்ல அதை தூக்கி விடும். this eagle will go and carry them on their back. அதுதான் அந்த உபாகமத்துல சொல்லி இருக்கு. கழுகு தன் செட்டைகளை சுமந்து கொண்டு போவது போல. That is what is mentioned in Deuteronomy as the eagle that carries the young ones. கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தி வந்தார். It was the Lord who led me. நம்மையும் சில சமயம் இப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறார். Even we receive this training sometimes. அந்த நடத்திப்பு தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். That is what is difficult for ஆனா us. அது கண்டிப்பா நமக்கு தேவை. But that is very important for us. நம்மள பறக்க படிக்க விட்டா என்னைக்கும் குழந்தைய மாதிரி வயசான குழந்தையா வச்சிட்டு இருக்க முடியுமா? If we do not learn to open our wings, will we be babies forever? 144:1 சொல்லுகிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். 144:1 of Psalm says that the Lord who teaches my fingers for battle. அல்லேலூயா. சோ அப்படியும் கர்த்தர் நடத்துவார். So Lord will lead in that way also. அதனால சோதனை உபத்திரவம் வேதனை வந்தால் இயேசு கைவிட்டுட்டார்னு வாயை திறந்து சொல்லிராதீங்க. Therefore if you face any trouble or tribulations, do not say that the Lord has forsaken you. ஒரு போதும் கைவிட மாட்டார். The Lord never forsakes you. அவர் உங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டிருப்பார். He will train you always. அடுத்து இன்னும் ஒரு மேன்மைக்கு உருவாக்கி கொண்டிருப்பார். He will be molding you for another glorious இதை விட one. அடுத்த லெவலுக்கு உங்களை உயர்த்துவதற்கு அப்படி செய்து கொண்டிருப்பார். He will be doing that to lift you to the next level. ஒரு நிமிஷம் கூட கைவிடுவது என்பது அவர்ட்ட கிடையவே கிடையாது. He never forsakes you for 1 second also. யாராவது வேதனையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? Is any one of you here walking in the path of suffering? இப்பொழுதும் கர்த்தர் உங்களை தன் உள்ளங்கையில் வரைந்து தான் வச்சிருக்கிறார். Now God has engraven you in his palms. ஆனா உன்னை இப்படி உருவாக்க வேண்டியது அவசியமானபடியால் தான் இந்த கஷ்டத்தை அனுமதித்தார். But since it's needed for you to be molded in this way, God has given you this. அடுத்து பலன் கொண்டு நீ எழும்ப போகிறாய். You are going to take strength and rise up. உபத்திரவங்களால் अनेक பிரமாணங்களை கற்றுக்கொண்டு எழும்ப போகிறாய். You learn many commandments through the troubles and you are going to rise up.
விடப்பட்ட பிறகு சுத்த பொன்னாய் எழும்ப போகிறீர்கள். After the tribulation, you're going to rise as a pure gold. அப்ப உங்க ஆத்துமா இன்னும் விலையேறப்பட்டதாய் மாற போகிறது. Your soul is going to be converted as a precious அதனால one. கஷ்டம் வந்தாலும் உறுதியாய் இருப்பீர்களாக. Therefore, even through your tribulations, be strong. கர்த்தர் கைவிட்டுட்டார்னு வாய் திறந்து தெரியாம சொல்லிராதீங்க. Do not say by mistake that the God has forsaken you. மனசுக்குள்ளேயும் கர்த்தரை முறுமுறுக்க ஆரம்பிச்சிராதீங்க. Do not start to murmur against God within. யோபு சொன்னார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Job said, the Lord gave and the Lord took, praise be to the Lord. என்ன பெரிய வார்த்தை. What big word is that? சாத்தானுக்கு பளார்னு வச்ச மாதிரி ஒரு வார்த்தை. It was a good throwback to the Satan. கர்த்தருக்கும் பரலோகத்துக்கும் மகிழ்ச்சி பொங்க வைத்த ஒரு வார்த்தை. This word brought great happiness to God, Lord and heaven. ஹல்லேலூயா. Hallelujah. எங்கள் கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். My God is worthy to deliver me. விடுவிக்காமற் போனாலும் Even if he doesn't deliver, சிலைய வணங்குற வேலை எல்லாம் இங்க கிடையாது. I do not worship idols. என்ன தைரியம் பாருங்களேன். What courage is this? அவன் ரெண்டுக்கும் ரெடியா இருந்தான். He was ready for everything. அக்கினி சூளையில போடாம கடைசி நிமிஷத்திலேயாவது காப்பாத்திடுவாரு. He was thinking that the Lord will save me even at the last moment. இல்ல உள்ள தூக்கி போட்டு நான் அக்கினியில சுட்டெரிக்கப்பட்டு இரத்த சாட்சியா அங்க போயிருவேன், அவர்கிட்ட போயிருவேன். Even if I die in a burning furnace, I will be taken to the Lord. ரெண்டு நடந்தாலும் பரவாயில்ல, இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர். Either of what happened, it doesn't matter. My Lord is good. அதுதான் உண்மையான விசுவாசம். That is what is called as true faith. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நிறைய விசுவாச பிரசங்கம் எப்படி போகுதுன்னா, விடுவிப்பார் விடுவிப்பார் விடுவிப்பார். Nowadays many sermon is going as such like this, that the Lord will deliver. Positive thinking, positive confession. It is all about the positive confirmation. நெகட்டிவே நடக்காதா? Does no negative happen? அப்ப இரத்த சாட்சி மரணம் எல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும்? So where do you take this dying for the Lord? இயேசுவுக்காக பாடு செய்கிறதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? The trouble for the Lord, where do you list them? ரெண்டு பக்கத்துக்கும் ரெடியா இருக்கிறது தான் பெர்ஃபெக்ட் ஃபெய்த். A perfect faith means you should be ready for the both sides. அல்லேலூயா. அவன் நினைச்சிருப்பான் அக்கினி சூளையில போடாம காப்பாத்துவாரு. He might have thought that the Lord will not put him into the burning furnace and deliver. இல்ல உள்ள போட்டா பிறகு போயிர வேண்டியதான் இரத்த சாட்சியா. Otherwise if he is putting me there, I'll be with my Lord. அவனுக்கு ரெண்டு தாட்லயும் அவர் கிரியை செய்யல. But Lord didn't work in both the thoughts. அவர் ஒரு புதிய வழியை வச்சிருந்தாரு. Lord had a new way for him. அந்த அக்கினி சூளையில தேவகுமாரன் இயேசு இவங்களுக்காக காத்து நிக்கிறார். In that burning furnace, Christ is waiting for you. அல்லேலூயா. நாலாவது நபராய் அங்கே உலாவி கொண்டிருக்கிறார். He was roaming there as a fourth man. ராஜாவுக்கு இப்ப அமைதி கெட்டு போச்சு. Now the king lost his peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறுதியாய் நடந்தது என்ன? What happened finally? அவன் முடி கருகவில்லை. Even his hairs were not burned. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி. This burning furnace was heated for 7 times. இவன் மூணுவருடைய முடி கூட கருகல. But even the hair of the 3 men were not burnt. வஸ்திரம் சுட்டெரிக்கப்படல. The cloths were not burnt. அந்த வஸ்திரத்துல அக்கினியோட வாசனை கூட வீசலையா. Even the smell of the fire was not found in the cloths. வெளியே வந்தவன ராஜாவுடைய மந்திரி எல்லாம் போய் மோந்து பார்த்திருக்கான். When they came out, the ministers of the king started smelling them. ஒரு அக்கினிக்கு ஸ்மெல் கூட இல்ல. Even the smell of the fire was not found. இப்படிதான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். This is how the Lord is leading us. அல்லேலூயா. சில சமய அக்கினி சூளை வழியாய் நடத்தினாலும் sometimes even though he lead us to the burning அது உன்னை furnace, பட்சிக்காது. it will not take you up. அது உன்னை சேதப்படுத்தாது. It will not distract you. கர்த்தர் செய்ய நினைத்ததை உனக்குள்ளே செய்து உன்னை உயர்த்துவார். Lord will do what he will and he will lift you up. அல்லேலூயா. இப்படி ஒண்ணு என் வாழ்க்கையில நடந்துச்சுனே நினைவு கூட வராது. You will not even remember that such situation ஒரு happened. ஸ்கார், ஒரு தழும்பு கூட இருக்காது. There won't be even a scar. அப்படி அக்கினியின் மனம் வீசாமல் காப்பாற்றுகிற தெய்வம் அவர். Our Lord is the Lord who saves us in such manner. பரலோக தகப்பன் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். Our heavenly Father never forsakes us. அல்லேலூயா. மூன்றாவதாக, Thirdly, அடுத்ததாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற 2 காரியங்கள். I would like to tell 2 things what God expects from us. மல்கியா 1:6. Malachi 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். A son honoreth his father, and a servant his master. If then I be a father, where is my honor? If I be a master, where is my fear? Said the Lord of hosts unto you, O priests that despise my name, and ye say, wherein have ye despised thy name? Praise the Lord. உலகத்துல
குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறான். In the world, a son honors his father. ஆனா நான் பரமபிதாவா இருக்கிறேன், என்ன நீங்க ஏன் கனம் பண்ணலன்னு கேட்கிறார். The Lord is asking, I am your heavenly father, and why you are not honoring me? பூலோக பிதாக்களை கனம் பண்ணுகிற பிள்ளைகளே, நீங்கள் பரலோக பிதாவை கனம் பண்ணுகிறீர்களா? Ye children who are honoring your earthly father, are you honoring your heavenly father? ஏன்னா அப்பாவுக்கு பயப்படுகிறார்கள், மதிக்கிறார்கள், கனம் பண்ணுகிறார்கள். They fear their earthly father and thus they honor them. இல்லனா அப்பா அதை கொடுக்க மாட்டாரு, இது கொடுக்க மாட்டாரு. Otherwise he will not give the things that we need. அடிச்சு போடுவாரோ, maybe he will hurt us, சத்தம் போடுவாரு, maybe he will scold. அப்போ பயந்து மதிக்கிறாங்க. Therefore they fear and honor them. கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். And the Lord is looking unto this. அதே பிள்ளை தேவன் பரலோக பிதாவை மதிக்க மாட்டேங்குது. The same child, he is not honoring the heavenly father. கனம் பண்ணுகிறது இல்ல. He's not honoring the father. கேக்குறான், நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? So he's asking, if I be a father, where is my honor? உடைய உலக தகப்பனை நீ கனம் பண்றியே, you are honoring your earthly father. என்ன ஏன் நீ கனம் பண்ணவில்லை? Why are you not honoring me? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Think over it. ஒருவேளை நீங்க இன்னைக்கு தகப்பன்மாரா தாய்மாரா வந்து உட்கார்ந்திருக்கீங்க. Maybe today you are sitting as a father or a mother. ஒரு நாள் நீங்கள் பிள்ளையாய் இருந்ததை யோசித்து பாருங்க. Think unto the days one day when you were a child. அன்னைக்கு உங்க தகப்பனை தாயை நீங்க கனம் பண்ணுனீங்க. You honored your parents on that day. ஆனால் அதுபோல அதை விட மேலாக பரலோக தகப்பனை கனம் பண்ண வேண்டும். But above all those things you should honor the heavenly father. அதை செய்கிறீர்களா? Are you doing that? அவரை கண்ணு காணாம இருக்கனால அவரை கனம் பண்றது கிடையாது. Since he is not been able to see with naked eyes, you are not honoring him. அநேகருக்கு அப்படிதான். It's the same for many of them. மனுஷனை கண்டா பயங்கரமா கனம் பண்ணுவாங்க. When they see a man, they honor him a lot. ஆனால் கர்த்தரை எப்படி கனம் பண்ணுகிறோம்? But how are we honoring the Lord? தாவீது 101 சங்கீதத்துல சொல்லுவாரு. In Psalms 101, David is saying, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். I will walk in the right path. எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீர்? When will you come to my house? நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். I will walk with a true heart. அல்லேலூயா. அப்ப அவர் வீட்டுக்கு பரலோக அப்பா வருவார் என்கிறத யோசிக்கிறார். So he is thinking that the heavenly father will come to his house. எப்ப வருவாரோ தெரியாது. He doesn't know when he will come. இது அவருடைய வீடு. This is his house. என் வீடு கர்த்தருடைய வீடு. My house belongs to the Lord. அவர் என்ன அப்பா. He is my father. எப்ப வேணாலும் வருவார். He will come whenever he wants. ஆனா எப்ப வரேன்னு சொல்லாம வருவார். But when he is coming, he doesn't inform. அவர் வேலையே தான். That is what his timing. சொல்லிட்டு வர மாட்டார். He never say and come. சொல்லாம தான் வருவார். He will come without informing. இதோ சீக்கிரமாய் வர்றேன்னு சொல்றார். He said he is coming very fast. மறுபக்கம் சொல்ல திருடன போல வருவேன். At that time he say he comes as a thief. சொல்லிட்டு வர மாட்டார். He will never say and come. இது மாதிரி உங்க வீடுகளுக்குள்ளேயும் திடீர்னு வருவார். In the similar manner he will come to your houses also suddenly. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஆமென். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீர் எப்பொழுது வருவீரோ தெரியாது, எப்பொழுதும் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். That is why David is saying, I don't know when you come, but I will be with a perfect heart always. அல்லேலூயா. திடீர்னு கெஸ்ட் வராங்கன்னு சொன்னா உடனே வீடை டக்குன்னு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி ரெடியா இருப்போம். Whenever a guest announces that they are coming, we will clean our house and we will be ready for that. திடீர்னு வந்து காலிங் பெல் அடிச்சிட்டா, but if they come uninformed, பாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வாரேன். Oh pastor, wait for a while, I'll come now. 5 நிமிஷம் உட்காருங்க. Wait for 5 minutes. அப்புறம் படபடா இங்க பெருக்கல் சுத்தம் பண்ணல் எல்லாம் நடக்கும். After that they will start to clean the house. அப்படிதான் நடக்குது. That is what is happening. தாவீது சொல்லுகிறார், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? David is saying, oh when will thou come unto me? என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். I will walk within my house with a perfect heart. அல்லேலூயா. என் வாலிபத்திலே என்னை மறுரூபமாக்கின ஒரு வசனம் இது. This is the word that converted me in my young days. நான் தனிமையின் வாழ்க்கையை குறித்து சொன்னேனே. I said about my life of loneliness. அந்த நாட்களில் loneliness. இயேசு என்னை சந்தித்தார். At that day Jesus met me. ஒரு நாள் வசனம் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த என் ரூமுக்குள்ள இப்போ இயேசு வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? One day while I was reading the word, if Jesus can come into my house now, how will it be? Bachelors quartersல இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. Everyone, bachelors and people living in the quarters, please listen carefully. அன்னைக்கு எனக்கு அந்த ஒரே ரூம் தான் வாழ்க்கை. That day the only one room was my whole life. யோசித்தேன், இப்போ இயேசு உள்ள வந்தாருன்னா எப்படி இருக்கும்? I just thought, if Jesus comes in now, how will it be? அங்க பாத்தீங்கன்னா கவாஸ்கர் பேட்டை தூக்கிட்டு நிப்பாரு, கபில் தேவ் பாலை தூக்கிட்டு நிப்பாரு, இதுதான் ஃபுல் போஸ்டர்ஸ். So if you can look into my house, I had a lot of posters of celebrities. ஒரு கிரிக்கெட் பைத்தியம் அந்த நாட்களிலே. I was a fan of cricket. பார்த்தேன், இதெல்லாம் எப்படி உருவப்படங்களா வச்சிருந்தா இயேசு பிடிக்குமா? உடனே எல்லாவற்றையும் கலட்ட ஆரம்பித்தேன். I thought, if I have these posters, will Jesus like it? And then I started to remove everything.
நம்ம வீட்டில் இயேசு வந்தா நம்ம ஒரு பாடல் போட்டா என்ன பாட்டு வரும் கேசட்ல? So if Jesus is coming to my house and I'm going to play a song, what song will be played in my cassette? அந்த காலத்துல கேசட், இப்ப பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. Those days it was cassettes and now the kids doesn't know that. ஃபுல்லா சினிமா பாட்டு. It will be full of cinema songs. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சேன், ஒவ்வொன்றா கொண்டு போய் அதை அழிச்சு கிறிஸ்டியன் பாட்டு படிக்க ஆரம்பிச்சேன். That day I decided and I destroyed all the cassettes of cinema songs and then I started to hear இந்த வசனத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒன்று நினைச்சு பாருங்க. You also remember this verse in your house. எங்க வீட்ல இயேசு திடீர்னு வந்தா எல்லாம் பார்த்துட்டு எப்படி அவர் ஃபீல் பண்ணுவார்? If Jesus can come to my house suddenly and if he sees everything, how will he be feeling? என்னுடைய அறைக்குள்ள இயேசு வந்தா எப்படி இருக்கும்? If Jesus can come into my room, how will it be? இந்த சிந்தை வந்தாலே நமக்குள் பல மறுரூபங்கள் நடக்கும். If you can get this thought, many conversions will happen within you. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய கர்த்தர் எப்பொழுதுமே கனத்துக்குரியவர். Therefore, our Father is a Father who is worthy of the உலக honor. அப்பாவை எப்படி கனம் பண்ணினீர்களோ அதை விட அதிகமாய் பரலோக அப்பாவை கனம் பண்ணுங்க. You should honor the Heavenly Father way more than the way you honor your earthly father. சிந்தித்து பாருங்கள். Think over it. உங்க வீட்ல அவருக்குரிய கனம் இருக்கிறதா? Do you have the honor for him in your house? உங்க ஃபேமிலிக்குள்ள அவருக்குரிய கனம் இருக்கிறதா? Do you have the honor for him in your family? ஒரு கனம் பண்ணீங்கன்னா குடும்பமா ஒரு பாதத்துல உட்கார்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி குடும்ப ஜெபம் நடத்துவீங்க. If you honor him, you will sit together as a family and sing songs for him. அவருக்குரிய கனம் செலுத்துகிறீர்களா? Are you giving him the honor? அவருக்கு நாம் கனம் செலுத்துறோம்னா அடிக்கடி அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். If you are giving him the honor, we will pray to him always. அவர் சர்ச்சுக்கு ஓடி ஓடி வருவோம். We used to run to the church always. எந்த காரியத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் குறைந்திருக்கிறது? In which part are you lacking in honoring the Lord? உங்க அப்பாவை அடிக்கடி கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க. You are calling your earthly father and inquiring. அப்பா அம்மா வீடியோ கால்ல வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, அப்படி சொல்றீங்க. You are always saying, "Oh father, mother, come for a video call. It's been long days." ஆனா பரலோக அப்பாவை எத்தனை வேளை கூப்பிட்டு பேசுறீங்க? But how many times are you calling unto your heavenly father? ஒருக்கா உங்க முகத்தை காட்ட மாட்டீங்களா, ஒரு வீடியோ கால்ல வர மாட்டீங்களான்னு என்னைக்காவது கேட்டீங்களா? Have you asked the heavenly father, "Will you not show me your face once?" அப்ப என்ன வாஞ்சை இருக்கிறது, என்ன கனம் கொடுக்கிறீர்கள்? So what desire you have and what honor you are giving him? நிச்சயமாக இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் சரிப்படுத்த வேண்டும். For sure you have to correct this thing in your life. உங்கள் ஒரு குமாரன் தகப்பனை கனம் பண்ணுகிறானே, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? Your son is honoring the father. If I be a father, where is my honor? உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இந்த கேள்வியை கேட்கிறார். The Lord is asking this question to each one of நீ you. உங்க அப்பா அம்மாவை கனம் பண்றல்ல? You are honoring your parents. நான் பரலோக பிதா, I am the heavenly father. எனக்குரிய கனம் எங்கே? Where is my honor? அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த காரியத்தை கவனம் செலுத்துவீர்களாக. So listen to this carefully. நான்காவதாக, Fourthly, எரேமியா 35:14. Jeremiah 35:14. திராட்சை ரசம் குடியாத படிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். The word of Jonadab, the son of Rechab, that he commanded his sons not to drink wine, are performed. For unto this day they drink none, but obey their father's commandments. Notwithstanding, I have spoken unto you, rising early and speaking, but ye hearken not unto me. இங்கே இந்த ரேகாபின் புத்திரர் தகப்பன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். Here the sons of Rechab are obeying to the words of their father. நீங்க திராட்சரசம் குடிக்க கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டிருக்கிறார். He gave a commandment that they are not supposed to drink wine. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திராட்சரசம் குடிக்கிறதே இல்லை. And none of the children were drinking wine. தங்கள் பூலோக தகப்பனுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். They are obeying to their earthly father. கர்த்தர் சொல்றார், ஆனா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். The Lord is saying here, but I am been speaking to you for since very long and you are not hearkening unto me. நீ உலக தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறாய். You are obeying to your earthly father. ஆனா பரலோக தகப்பனுக்கு ஏன் கீழ்ப்படியவில்லை? But why are you not listening to your heavenly இதெல்லாம் father? கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். This is what God is expecting from உனக்கு நான் us. தந்த உலக அப்பா சொன்னா உடனே கீழ்ப்படிகிறியே. You are listening to your earthly father that I gave you. நான் சொல்லிக் கொண்டே இருந்தும் நீ கீழ்ப்படியாம இருக்கிறாய். I am speaking continuously and you are not listening. நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், நீ
கீழ்ப்படியவில்லை. I'm saying you continuously for very long and you're not இந்த obeying. வார்த்தைகள் உங்கள் உள்ளங்களில் வரட்டும். Let this verse come within your heart. அடிக்கடி சிந்தையில எழும்பட்டும். Let this rise in your thoughts அப்போதான் always. நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற்றப்படுவோம். Only then we will be converted into someone willing for the God. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. Think over it, beloved. கர்த்தர் சொன்ன எந்த வார்த்தைக்கு நீங்க இன்னும் கீழ்ப்படியல? To which word of the Lord have you not obeyed until now? கர்த்தர் ஊழியக்காரர் மூலம் பிரசங்கத்திலே பேசுகிறார். The Lord is speaking to you by the servant of God. பைபிள் நீங்க வாசிக்கும் பொழுது வசனத்திலிருந்து பேசுகிறார். When you're reading the Bible, He's speaking through the words. அதற்கு கீழ்ப்படிந்தீர்களா? Did you listen to that? சிலவேளை உங்க உள் உணர்வுல உங்க சிந்தனையிலே ஆண்டவர் பேசுகிறார். Sometimes the Lord is speaking within your own thoughts. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களா? Did you listen and obey to those words? சிலருக்கு தரிசனம் சொப்பனம் மூலமாகவும் பேசுகிறார். To some, the Lord is speaking through visions and dreams. என்ன மெத்தட்லயும் பேசுவார். He can speak through any method. ஆனா அவர் பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்களா? But did you obey to the word of the Lord? அவருடைய உள்ளம் அதுல பாதிப்படைகிறது. His heart has been hurted because of ஓ that. அப்பா அம்மா சொல்லலாம் கீழ்ப்படிய தெரிகிறது உனக்கு. You know to obey your parents. நான் உன் பரலோக தகப்பன். I am your heavenly Father. எத்தனை முறை உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். How many times am I telling நீ you? கீழ்ப்படிகிறது இல்ல. You are not obeying me. வசனத்துல படிக்கும் பொழுது உன்கிட்ட பேசுறேன். I am talking to you when you're reading the Bible. நீ சர்ச்சுக்கு போனோம்னா அதே வார்த்தையை ஊழியக்காரன் மூலம் பேசுறேன். When you go to the church, I speak the same word through the servant of வேற God. சும்மா சாதா ஒருத்தன் பேசுறான் ஒரு சம்பாஷணை அது வழியாவும் நான் பேசுறேன். Even I am talking to you with the conversation of a normal நீ man. பேசிக்கொண்டே இருக்கிறேன். I am speaking continuously. உனக்கு பலமுறையில சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். I am saying this continuously. ஆனாலும் நீ கீழ்ப்படிகிறது இல்லை. Yet you are not obeying me. நீ கர்த்தர் அது அந்த குறித்து ஒரு மன வருத்தத்தோடு இருக்கிறார். Because of that, the Lord has been of a hardened heart. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா நாம் இருக்க கூடாது. We should not be like a children of disobedience. கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is expecting you to obey. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. இந்த வேளையில் எந்த விஷயத்துல நீங்க கீழ்ப்படியலையோ அதை கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டி தருவாராக. Now let Lord remind you of the things that you have failed to obey. முதலாவது புதிய ஏற்பாட்டு விசுவாசி கீழ்ப்படிய வேண்டியது என்ன? What is the first thing that a New Testament believer should obey? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் Acts chapter 2. 38 ல இருந்து 42 வரைக்கும் வாசித்து பாருங்க. Read from 37 to 40. அதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசி கொடுக்கப்பட்ட கட்டளை. That is the commandment given to the New Testament அதற்கு believer. நாம் கீழ்ப்படிய வேண்டும். We should obey to that. அது மனம் திரும்ப வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It says we should get redemption. அந்த மனம் திரும்புதலுக்குள் வந்து விட்டீர்களா? Have you come to that redemption? அந்த மனம் திரும்புதல் சொல்றதுதான் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது. This redemption means forgiveness from your sin and deliverance of your soul. முதலாவது அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Firstly, we should obey for that. இரண்டாவது என்ன சொல்லுகிறது? Secondly, what is mentioned? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். You should get baptism. அதற்கு கீழ்ப்படிந்தீர்களா? Did you obey for baptism? ரட்சிக்கப்பட்டவர்கள் Those who are saved, நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். you should get baptism. அதற்கு கீழ்ப்படிந்தீர்களா? Have you obeyed for that? உங்க அப்பா அம்மா சொல்லதெல்லாம் கீழ்ப்படிகிறீங்களே. You are obeying to the words of your parents. பரமபிதா சொல்லி இருக்கிறது கீழ்ப்படிஞ்சீங்களா? Did you obey for the word of the heavenly Father? நீங்கள் தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். You should get immersed in the water and get baptism. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். You should get baptism in the name of the Father, Son and the Spirit. தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டு சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரர் கையிலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். You should get the baptism from the servant of the God who was called and baptized and anointed by the Holy Spirit. இன்னைக்கு தேசாந்திரிகளாய் சுற்றி திரிகிற ஊழியக்காரர் நிறைய பேர் உண்டு. There are many people who are going around. எங்க யார் கையில போய் ஞானஸ்நானம் எடுக்காதிருங்க. Do not go and get baptism from anyone. ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனானால் If one is serving for the Lord, அவன் தேவனால் அழைக்கப்பட்டவனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says that he should be called by the Lord and should be accepted by the man. அந்த ஊழியக்காரன் தேவ அழைப்புள்ளவனாய் இருக்க வேண்டும். The servant should be having a calling of the Lord. அவன் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். He should be accepted by man. எந்த மனுஷன்? உலக மனுஷனா? Is that the worldly man? இல்ல, சபையினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். No, he should be accepted by the church. அதுக்கு தான் மூப்பராகிய சங்கத்தார் உன் தலையின் மேல் கைகளை வைத்த பொழுது என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னார். That is why Paul has mentioned to Timothy the elderly people when they laid their hands on you. அதனால தான் அந்த ஆர்டினேஷன் சர்வீஸ் நம்ம நடத்துகிறோம். That is why we are doing the ordination அந்த service. ஊழியக்காரர் இவர் ஞானஸ்நானம் கொடுக்க கர்த்தருடைய பந்தி நடத்த தகுதி உள்ளவர் என்று ஆர்டைன் பண்ணுகிறோம். We are ordinating the servant of God, stating that he has the authority to give the communion. உங்கள் ஊழியக்காரர் பிரதர் டேவிட் லிவிங்ஸ்டன்
அவருக்கு கடந்த மே மாதம் நம்முடைய ஜெனரல் கன்வென்ஷன்ல வச்சு அவர் மேல் கைகளை வைத்து அவரை எல்டர் அப்படின்னு அவருக்கு ஆர்டினேஷன் கொடுத்திருக்கோம். We have also given ordination to your pastor David Livingston as the elder here. அப்போ அதுக்கு பிறகுதான் அவர் கம்யூனியன் சர்வீஸ் அண்ட் தி லார்ட்ஸ் டேபிள் அண்ட் இது பேப்டிசம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். After that only he started to take over the Holy Communion and baptism service. இதெல்லாம் பைபிள்ல இருக்கக்கூடிய ஒழுங்குகள். These are the organized manners mentioned in the Bible. அப்ப ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனங்கள் அந்த ஒழுங்குகளை கடைபிடித்து பிராக்டிகலா அதுக்கு சிஸ்டம்ஸ் வச்சு செயல்படுத்துகிறோம். So we are having practice and systems for this and we are doing this. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் சபை மேய்ப்பர் வழியாகவே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Therefore understand this, get baptism only through the father of your church. யார் இந்த தேவ வார்த்தைக்கு இதுவரை கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள்? Who is here without obeying to these words? இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. These are not just normal things. ரோமர் 6:17 சொல்லுகிறது. Romans 6:17 says, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம். earlier you were under the sin. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். But ye have obeyed from your heart that from the doctrine which you were delivered. அப்போ சட்ட திட்டம் என்று தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது. In Tamil it's mentioned as doctrine. இவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். You should obey to these. புதிய ஏற்பாட்டிலே நீ மனம் திரும்ப வேண்டும், நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும். In the New Testament you should get redemption from your sin and you should get baptism. மூன்றாவது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற வேண்டும். Thirdly you should receive the holy anointing. அதான் என் பிரசங்கத்திலே அடிக்கடி பரிசுத்த ஆவி பெறுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறது. That is why we repeated often to receive the Holy Spirit. இதெல்லாம் அடிப்படையாய் நாம் கீழ்ப்படிய வேண்டிய உபதேச சட்டங்கள். These are the basic commandments that we should obey. அதோடு கூட பைபிள் சொல்லுகிறது. Along with that the Bible says, நீங்கள் இந்த பொல்லாத சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். You should refrain yourself from this wicked nation and save yourself. விட்டு விலகுதல் என்பது ஒரு உபதேசம். Refraining means it's a gospel. யாரை விட்டு விலக வேண்டும்? From whom you have to refrain? எதை விட்டு விலக வேண்டும்? From what you have to refrain? பைபிள்ல நீங்க தேடி பார்த்தா நிறைய இருக்கிறது. If you search into the Bible there are many things. அத ஒரு 4-5 டாபிக்கா நான் சொன்னேன்னா, if I can consolidate in 4 or 5 topics, பாவம் சம்பந்தப்பட்ட யாவையும் விட்டு விலக வேண்டும். You should refrain from sin and everything related to the sin. விக்கிரகம் சம்பந்தப்பட்ட யாவையும் விட்டு விலக வேண்டும். You should refrain from idol and everything related to the idols. கள்ள உபதேசம் அல்லது துருபதேசம் அது சம்பந்தப்பட்ட யாவையும் விட்டு விலக வேண்டும். You should refrain from wrong doctrines and everything related to it. அடுத்தது உலகம், இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆசை இச்சைகள், உலகம் அது சம்பந்தப்பட்ட யாவையும் விட்டு விலக வேண்டும். Nextly, the world and the lust and desires of the world, you should refrain from everything. அப்புறம் சில மனிதர்களை விட்டு விலக வேண்டும். Fifthly, you should refrain yourself from certain people. பாவிகளை, துன்மார்க்கர்களை, பரியாசக்காரர்களை விட்டு விலகு என்று பைபிள் சொல்லுது. The Bible says that you should refrain from the sinners and the wicked ones. ஒழுங்கற்று நடக்கிறவனை விட்டு விலகுன்னு சொல்லுது. It says that refrain from people who is not walking rightly. நாங்கள் சொல்லுகிற இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை விட்டு விலகுன்னு சொல்லுது. It says that refrain from people who has not accepted this doctrine. இந்த விட்டு விலகுதல் அல்லது வேறுபாட்டின் உபதேசம் என்பது ரொம்ப முக்கியமானது. This refraining or the doctrine of separation or consecration is very important. அதுதான் பரிசுத்தமாகுதலின் உபதேசம். That is the doctrine of being holy. பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன? What does being holy mean? நீங்கள் எதை விட்டு விலகணுமோ அதை விட்டு விலகி கர்த்தரோடு பற்றிக்கொள்வதுதான் பரிசுத்தமாகுதல். It means leaving things that are supposed to be left and hanging and holding on to the Lord. இப்போ ஒரு சர்ச்சை நம்ம டெடிகேட் பண்றோம், இந்த பிளேஸ் கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று அதை செப்பரேட் பண்றோம், அதனால அது பரிசுத்தமாகிறது. If for example if we can dedicate a place as a church, it means that it is dedicated for the Lord. அதுபோல நம்முடைய முழு வாழ்க்கையும் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று நம்ம பிரித்து வைக்கணும். அதுதான் அந்த வேறுபாடு என்பது. Similarly, we should consecrate our entire life for Jesus, to live for Jesus. That which is separated unto God is holy. எது ஒன்று கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறதோ, பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது.
that what is separated for the Lord is considered holy. அதனால தான் இந்த உபதேசத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். That is why God has given us this gospel. நீ மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். You should get deliverance from your sin and receive redemption. அடுத்தது இயேசுவோடு கைப்பிடித்து நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்கிறதாகிய ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். You should hold on to Jesus and get baptism. அதுதான் ஒரு கவனன்ட், ஆண்டவரோடு செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. That is the covenant that you are doing with the Lord. அப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். Thirdly, you should receive the holy anointing. அவர் வந்துதான் நம்மை கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கி கிறிஸ்துவோடு கொண்டு சேர்க்க போறார். He is the one who is going to make us into the image of Christ and take us to Christ. அடுத்தது நீ பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டாய், திரும்ப சேற்றுக்கு போக கூடாது, வேறுபட வேண்டிய இடத்துல வேறுபட்டு விட்டு விலகி உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள். Nextly, you have redeemed yourself from the sin and do not go back and save your life of consecration. இந்த 4 அடிப்படைகள் நாம கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that we should obey these 4 basic things. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுகிறது? What is the next step? சபையில் சேர்க்கப்பட்டு You should be gathered to the church. நாம் ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். With spirit and trueness we should worship the Lord. அதைத்தான் அந்த அப்போஸ்தலர் 2லே தொடர்ந்து படிக்கும்போது, That is what when we read in Acts 2, நீங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருங்கள் சொல்லியிருக்கு. it says that we should stay strong in the prayer and bread breaking communion of the apostles. அப்ப அதெல்லாம் சபை கூடி வருகிற விஷயங்கள். So these are parts of getting together in the நீங்க ஒரு church. சர்ச்சில் மெம்பர் ஆகி You being a member of a church, அதுல ஒரு very strong in that. தரித்திருங்கள். You should stay still in that. தரித்திருந்து அந்த அப்போஸ்தல உபதேசத்துல தரித்திருங்க. You should stay still in the doctrines of the சர்ச்சில் apostles. தரக்கூடிய டீச்சிங்ஸ், The teachings that you receive from the church. அப்போஸ்தலர்கள் தந்த போதனைகள், The doctrines that you received from the church. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். We are teaching these அதுல things. நீங்க உறுதியாய் தரித்திருங்கள். You should stay still in this. அந்யோன்யம்னா ஃபெலோஷிப். Fellowships. அப்ப சபைக்குள்ளே ஒருத்தருக்கொருத்தர் ஃபெலோஷிப். You should have fellowship between one another in the church. நீங்க பைபிள்ல தேடி வாசித்தீங்கன்னா ஒருவருக்கொருவர்னு நிறைய வார்த்தை போட்டிருக்கும். If you can look into the Bible, there are a lot of words mentioning. அதெல்லாம் சபைக்குள்ள நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். God wants this fellowship to be happen in the ஒருவர் church. அன்பு கூறணும். They should love one another. மன்னிக்க வேண்டும். They should forgive one another. சகித்துக்கொள்ள வேண்டும். They should adjust with one another. ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ண வேண்டும். They should pray for one another. விசாரிக்க வேண்டும். They should inquire one another. உதவி செய்ய வேண்டும். They should help one another. இப்படி நிறைய பைபிள்ல சொல்லி இருக்கிறது. Many such things are mentioned in the இதுக்கு தான் இந்த Bible. ஃபெலோஷிப். For this purpose, this fellowship is அதுல there. உறுதியாய் தரித்திருங்கள். Stay still in the fellowship. இதுல நல்லா எல்லாத்தையும் பழக ஆரம்பிக்கும் போது சில ஃபிரிக்ஷன் உரசல் எல்லாம் வரும். When you are getting close to many people, there will be some frictions or conflicts. இப்படியே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வராது. If you can come, attend and then go on your way, there won't be any problem. ஆனா கொஞ்சம் பேசி பழகி கொஞ்சம் ஒருவருக்கொருவர் செயல்பாட ஆரம்பிச்சுன்னா நிச்சயமா பிரச்சனை உள்ள வரும். Instead, if you can talk to people and once you get close to them, there will be conflicts. ஆனா அந்த பிரச்சனைகளால நம்முடைய சுபாவத்தை ஆண்டவர் சீர்படுத்துவது அவருடைய திட்டம். But it is the plan of God to correct our behavior because of these conflicts. அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். We should understand the plan of God. நான் ரட்சிக்கப்பட்டு தனிமையில இருந்து ஜெபித்து பரலோகம் போறதுன்னா எனக்கு ஒரு தொந்தரவுமே இருக்காதே. If I can live alone and be saved and then go to heaven, then I will have no trouble. ஆனா கர்த்தர் அப்படி வைக்கல. But God has not kept me. ரட்சிக்கப்பட்டாச்சுனாலே உடனே அவனை சபையில கொண்டு சேர்த்துறார். If he is saved, then Lord takes him to the church. சபைக்குள்ள ஒருத்தரோட ஒருத்தர் இருந்து வரசி எடுத்து ரெண்டு சுத்த பொன்னா மாறு. So in the church, talk to one another, have conflicts and come out as a pure gold. இந்த வெளிப்பாடு சிலருக்கு இல்லாதனால, since some of them don't have this revelation, அவர் சர்ச்சுக்கு வந்தா நான் வர மாட்டேன். They say if he comes to church, I will not come. அப்படி சிலர் சொல்றாங்க. There are some people like this. நீ ஃபெலோஷிப் அந்த அந்யோன்யம்ங்கற உபதேசத்தை புரிந்து கொள்ளல. You have not understood the doctrine of fellowship. உங்களுக்கு அந்த ஆளை பிடிக்கல. You don't like that person. அந்த ஆளை வேணும்னு தான் கர்த்தரங்க கொண்டு வந்தார். God has brought him there with a purpose. முக்கியமா ஒன்ன திருத்துறதுக்கு. It is particularly to correct you. சொல்ல புரியுதா? Do you understand what I mean? ஏற்றுக்கொள்ள முடியுதா? Are you able to accept it? இது உண்மை. This is the truth. கர்த்தர் அப்படி தான் நம்மளை வந்து ஷேப் பண்றார், உருவாக்குறார். That is how God is molding us. இதெல்லாம் விட்டுட்டு நான் இந்த சபையில இருக்க மாட்டேன், அங்க ஓடிடுவேன் இங்க ஓடிடுவேன்னா ஒரு நாளும் நாம உருவாக்கப்பட மாட்டோம். Instead, if you run away from the church to a different place, you will never be successful. எங்க இருந்து தான் பிரச்சனை வரவுனே தெரியாது. We never know from where the problem comes. எதனாலும் பரவாயில்ல, பாஸ்டர் இப்படி சொல்லலாமா?
Whatever it is, can a pastor say like this? அவர்கிட்ட இருந்து இப்படி வரலாமா? Can something like this come from a pastor? அவர்கிட்ட இருந்தே வந்துரும் சில சமயம். Maybe sometimes it will come from the pastor only. நாங்க வேணும்னு செய்ய மாட்டோம். We don't do it by purpose. ஆனா சில விஷயம் வந்துருது. Sometimes it comes with the flow. அதையும் நன்மைக்கு எதுவா எடுத்துக்கொள்ளுவோம். That also we should take for our good. கர்த்தர் என்னை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. The Lord is building me up. கொஞ்சம் கூட என்னை பொறுமைக்கு ஆண்டவர் ரெடி பண்றாரு போல. He is making me get ready for patience. இல்ல தீமையை சகிக்கிறதுக்கு ரெடி பண்றாரு போல. He is making me to withstand the trouble. இப்படி நல்ல சூழ்நிலையில எடுத்துக்கொள்ளுங்கள். Take this in a positive way. தீமையை நன்மையாய் முடிய பண்ணக்கூடிய கர்த்தர். Our God is a God who can turn the bad into good. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர். He is doing everything for our good. ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். Fellowship is very important. சர்ச் முடிஞ்சோன ஓடி போய் கார் எடுத்துருவேன். Once the church is done, I'll fastly go and take my vehicle. ஏன் ஒரு 5 நிமிஷம் இருந்தா என்ன? Why can't you wait for 5 minutes? ஒரு 4 பேர்ட்ட கை கொடுத்தா என்ன? Can't you shake hands with few people? எல்லாத்தையும் கை கொடுக்க முடியாட்டா பரவாயில்ல. Maybe it's impossible to shake hands with everyone. ஒரு 4 பேருக்கு. At least to 4 people. சிலர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு டீம் வச்சிருப்பாங்க உள்ளால. Some people might have their own groupism. அந்த 4 பேர் மட்டும் சேர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. Only those 4 people will gather together and மத்தவங்களோட talk. என்னைக்கு ஃபெலோஷிப் வரும்? So what fellowship will you get with the other அந்த people? உங்களுக்கு பழக்கமான ஆள்கிட்ட பேசுறது அடுத்து வச்சுக்கிடுவோம். You talking to your non people, let keep it ஃபர்ஸ்ட் ஒரு aside. 10 நிமிஷம் அறியாத புரியாத ஆள்கிட்ட எல்லாம் கை கொடுப்போம். For the first 10 minutes, introduce yourself to the unknown The whole people. church is one body. The whole ஆமா, இது முழு சரீரம், முழு சபையும் ஒரு சரீரம். The whole church is one body. ஆனால் நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். You should understand that இது first. ஒரு உபதேசம், ஃபெலோஷிப். This is a doctrine, fellowship. அப்பம் பிட்குதல்னா கர்த்தருடைய பந்தி. Breaking of the bread means the communion of the Lord. அதுல ரட்சிப்பு, அபிஷேகம், ரட்சிப்பு, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சாட்சியா வாழும்போது அதுல பங்கெடுக்கிறோம். The people who have been saved and received baptism and they are living a life of testimony, they take part in it. அப்புறம் ஜெபத்திலே தரித்திருத்தல். Then being strong in prayer. நீ தனியா ஜெபம் பண்றீங்க. You are praying alone. ஆனா இங்க சபைக்கு ஒரு ஜெபம் வேணும். But the church need a prayer. சபை சேர்ந்து ஜெபம் பண்ணணும். The church should gather together and pray. அது சேர்ந்து கூடினாலும் சரி, ஆன்லைனா இருந்தாலும் சரி, சர்ச்சுக்கு ஒரு பிரேயர் வேணும். Whether you gather physically or online, the church need a prayer. இதெல்லாம் உபதேச சட்டங்கள் என்று பைபிள் சொல்லுது. The Bible says these are the commandments of the doctrines. விரும்புற ஆளு செய்யணும் அப்படி சொல்லல. They doesn't say that it is up to your wish. எல்லாரும் செய்யணும். Everyone should do it. அல்லேலூயா. சரி, நம்ம பாயிண்ட்க்கு வந்துருவோம். கர்த்தர் சொல்றாரு, நீ உலகத்தப்பன் சொல்றதெல்லாம் கீழ்ப்படிகிற, நான் சொன்ன இவைகளுக்கு கீழ்ப்படிந்தாயா? So now the father is saying, you are obeying to all your earthly father. Are you listening to me? எந்த காரியத்திலே கர்த்தர் பேசுகிறார்? On which thing is the Lord speaking? உபதேச விஷயங்களிலா? Is it in the doctrines? அல்லது வேற வாழ்க்கை விஷயங்கள்ல பேசுறாரா? Or is it in your life? நீ இன்னாருக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்றாரா? Or is he saying for you to forgive someone? இல்லனா நீ போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்றாரா? Or is he asking you to ask for இல்ல forgiveness? இன்னாருக்கு இத கொடுன்னு சொல்றாரா? Or is he asking you to lend something? அவர் சொல்றது கீழ்ப்படிவோம். Obey what he is saying. கீழ்ப்படிதல் நமக்கு இருக்க வேண்டும். We should have the obedience. implicit obedience இருக்க வேண்டும். We should have implicit obedience. கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். We should have implicit obedience. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். Whatever the Lord says, I will do. ஏன் எதுக்கு அப்படினு அவர்ட்ட போய் கேட்க மாட்டேன். I will never question back. ஆபிரகாம்ட்ட திடீர்னு கூப்பிடுறாரு. Lord called Abraham suddenly. உன் மகனை கொண்டு பலி செலுத்துங்கறார். He said, give your son to the altar. அதிர்ச்சியா இருப்பான். He would have been surprised. ஆனா ஏன்னு கேட்கல. He never questioned. இது என்ன புது உபதேசமா இருக்குன்னு அவர்ட்ட கேட்கல. He never asked, what is this new doctrine? அவர் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிவேன். I will obey to what the Lord says. இதுதான் நம்மட்டே எதிர்பார்க்கிறார். This is what the Lord expects from us. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நாம் பூலோக தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிகிறோம், பரலோக பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். So as we are obeying to the worldly father, we should also obey to the heavenly father. கடைசியாக Lastly, எபிரேயருக்கு எழுதின நிருபம் in book of Hebrews 12ஆம் அதிகாரத்திலே in 12th chapter, யாராவது மைக்ல தமிழ்ல வாசிக்க முடியுமா? 5 முதல் 11 வரையிலான வசனங்கள். 5 to 11. எபிரேயர் 12 5 முதல் 11. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால்
நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு? நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. So here what it is mentioned is, when our earthly father rebuke us, we fear them. ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? We should also obey to the heavenly Father accordingly. இப்போ ஒரு அப்பான்னு சொன்னா அவர் சிட்சிப்பார். Now if it is a father, he will rebuke us for sure. அப்போ அப்பா கண்டிப்பா சிட்சிக்க வேண்டும். So a father must rebuke the child. ஏன்னா பிள்ளை வழி விலகி போய் விடக்கூடாது. Because the child must not go into the wrong paths. கெட்டு போக கூடாது. He might not be அப்போ destroyed. ஒரு தகப்பனுடைய கடமை அந்த பிள்ளைக்கு சிட்சை கொடுக்க வேண்டும். So it is the responsibility of the father to rebuke the children. இப்போ உங்க அப்பா உங்களை சிட்சிக்கும் பொழுது அடங்கி நடக்கிறீங்க. So when your father is rebuking you, you are obedient. திருந்துகிறீர்கள். You are correcting yourself. அப்போ பரலோக அப்பாவும் நம்மை சிட்சிக்கிறார். Also the heavenly father is rebuking us. அதான் ஆவிகளின் பிதான்னு அவரை பற்றி சொல்லியிருக்கு. That is what it is mentioned as the father of the holiness. இங்க உள்ளவங்க எல்லாம் சரீரத்தின் படி பிதா. Here everyone are the carnal அவர் fathers. ஆவிகளின் பிதாவானவர். He is the father of the spirit. அவர் உன்னை சிட்சிக்கும் போது நீ வெகு அதிகமாக அவருக்கு அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? When he is chastening you, you should surrender yourself for him. அப்ப இங்கே சிட்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். Here he says that we should undergo rebukeness. பொதுவாக பாருங்கள், Usually நாம கர்த்தர் பிரியமில்லாததை செஞ்சோம் என்றால் whenever we do something that is not the will of God, முதல்ல உணர்த்துவார். firstly the Lord will show us. ஆவியானவர் பாவத்தை குறித்து வரப்போற நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர்னு பைபிள் சொல்லுது. The Bible says that the spirit of the Lord is someone who warns us about the wrongdoings. உள்ளத்திலே உணர்த்தலாம், வசனத்திலிருந்து உணர்த்தலாம், பிரசங்கத்தின் மூலம் எப்படியோ உணர்த்துவார். He might make you guilty from within or from the word or from the words of people. உணர்த்தும் பொழுது உணர்வடைந்து திருந்தி விட்டால் மிகவும் நல்லது. It will be very good for you, but when the Lord is making you guilty, to correct from your wrongdoings. அப்போ உணர்த்தி பார்க்கறாரு, ஒரு உணர்வும் வரலன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவார். If there is no correction, then he will go for the next stage. அடுத்த ஸ்டேஜ் என்ன? நீதிமொழிகள் 3:12, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். As per Proverbs 3:12, the next step is like the Lord corrected the one who loveth. அப்போ ரெண்டாவது ஒரு சிட்சை கொடுப்பார். Secondly, he will give a punishment. பனிஷ்மென்ட் சொல்லுவாங்க, சாஸ்டைஸ்மென்ட் இல்ல. அதாவது ரொம்ப அழிச்சு போடுறது அந்த மாதிரி இல்ல, தட்டி திருத்துறது. Secondly, he will do chastisement, a small correction. நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி தானே செய்கிறோம். Even we are doing the same to the children. சும்மா அடிச்சு அப்படி காயப்படுத்தி போட்டுருவோமா? We don't hurt them blindly. அப்படி செய்ய மாட்டோம். Instead, இது சின்ன குழந்தை, இதுக்கு இப்படி ஒரு தட்டு தான் கொடுக்கணும். This is a small child and we should chase them softly. இது கொஞ்சம் வாலிபம், இதுக்கு இப்படி ஒன்று கொடுத்தா தான் அதுக்கு ஒரு உணர்வு வரும். This is a bit young child, so this one has to be beaten a bit strong. ஏதோ செய்வோம். So we do it accordingly. அடிதான் சிட்சை என்று கிடையாது. It is not that just the beating is the punishment. முந்தின காலத்து சில சாட்சிகளை நான் கேட்டிருக்கேன். I have heard about the Old Testaments. சில குடும்பங்கள்ல In some family, ஒரு அதிகாரம் பைபிள் வாசித்தா தான் பிரேக்ஃபாஸ்ட். only if they read one chapter of the Bible, they will have breakfast. அந்த பிள்ளை அரை மணி நேரம் ஜெபம் பண்ணா தான் அதுக்கு காலை சாப்பாடு. If the child is praying for half an hour, only then they will get the சில breakfast. குடும்பங்கள் அப்படி இருந்திருக்கு பழக்கங்கள். There are some family who had kept this as a இந்த practice. காலத்துல அப்படி இல்ல. But nowadays it is not the same. ஏன்னா காலையில எழுப்புறதே டியூஷன் போக நேரம் ஆயிட்டு எழும்பு. Because nowadays the parents are waking up the children saying it's time for the tuition. பிடிச்சு ஒரு முக்கி குளிப்பாட்டி வண்டியில ஏத்திரணும் ஸ்கூல் வேன்ல. So they make them bath quickly and then they put them on the vehicle. வரும்போது ஒரு புத்தகமோட சுமந்துக்கிட்டே வரும். So when they are coming back, they will come with a lot of books. வந்த உடனே ஹோம்வொர்க் தான். As soon as they come, they will be having ஹோம்வொர்க்லயே homework. தூங்கிரும். So while doing homework itself, they sleep. காலையில எழுப்பி வேனுக்குள்ள போட்டுற வேண்டியது. Again the next day they wake them up and put them on the இப்படி தான் van. இன்னைக்கு போயிட்டே இருக்கு.
This is how our daily routine is. படிப்பே வாழ்க்கைன்னு நினைச்சிட்டான் உலகத்துல. They are thinking only the education is life. சரி, அது போட்டும். Let that be as it ஆனா is. பிள்ளைகளுக்கு சில சிக்ஷை இருந்தா தான் அதுக்கு திருந்தும். But only if there are some chastisement for the டெய்லி ஒரு children. வசனம் படி, Ask them to learn a verse. வசனம் வாசி, Ask them to read the book. ஜெபம் பண்ணு. Ask them to pray. இல்லாட்டா சாப்பாடு கிடையாது. If not, there is no food. இல்லாட்டா அடுத்தது இந்த பொருள் வாங்கி தர மாட்டேன். Otherwise, I won't buy you this thing. இந்த ஃபங்க்ஷன் வரும்பொழுது உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். Otherwise, I won't take you when I'm going for this ஏதோ function. ஒன்று Some ஒரு சிக்ஷை conditions. கொடுக்கணும், அது தகப்பனுடைய கடமை. So there should be a chastisement and this is a responsibility. சிக்ஷிக்காத பிள்ளை மோசமா தான் போகும். Because as long as you don't give the chastisement, அப்புறம் அந்த தகப்பனுக்கு தான் அது பழி வரும். finally the blame will go to the father. நம்ம திருத்தியும் கீழ்ப்படியாம போகுது, அது வேற. Even if we do the chastisement and still they don't turn back, that is different. அத கர்த்தர் நம்மட்ட வந்து கேட்க மாட்டார். That the Lord will not ask from us. ஏலிக்கு பிள்ளைகளும் சரியில்லை, சாமுவேலுக்கு பிள்ளைகளும் சரியில்லை. Both the children of Eli and Samuel were not right. சாமுவேலை கர்த்தர் கடிந்து கொள்ளல. The Lord never asked Samuel for ஏலியை it. கடிந்து கொண்டார். But the Lord chastened Eli. ஏன்னா ஏலி பிள்ளைகளை எச்சரிக்கல. Because Eli never warned his children. அப்ப இவரு சிக்ஷை கொடுக்காம இருந்துட்டார். The father, he never gave அப்ப punishment. அந்த பழி அவர் மேலயும் வருது. Therefore, the blame has come to the father. சாமுவேல் ஒருவேளை அதுல கரெக்டா இருந்திருப்பாரா இருக்கும். Maybe Samuel would have been right in that. அதனால அவருக்கு அப்படி சொல்லல ஆண்டவர். Therefore, he was not blamed. So பெற்றோர் திருத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. So dear parents, it is your responsibility to சின்ன correct. வயசுல ஒரு வார்த்தையில தவறு வந்தாலே உடனே கரெக்ஷன் பண்ணணும். Even in the small age, if they make a mistake in the words, correct them. அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பெரிய ஆள்கிட்ட பேசிடுவாப்ல. Sometimes they used to talk to the elder in the manner they talk to your friends. தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. Because they don't know. எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். We should educate them. டேபிள் மேனர்ஸ் எப்படி? How about the table manners? சாப்பிடும்போது எப்படி நடந்துக்கணும்? How to behave while they are having food? நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து திருத்த வேண்டும். Such things must be taught and then corrected. சர்ச்சில் வந்தா எப்படி உட்காரணும்? How should they sit in the church? என்ன செய்யணும்? What should they do in the சரி, church? இப்படி சிட்சிக்க வேண்டும். In this manner they should chase them. கர்த்தரும் இப்படி தான் நம்மளை சிட்சிக்கிறார். In this manner is the Lord chasing us ஏதோ ஒரு also. தட்டு தட்டிடுவார். One way he will chase us. அந்த சிட்சையிலும் திருந்தாமல் போனால் If we are not correcting ourselves in that chastisement, பிறகு அப்படியே விட்டுருவார். after that he will leave us alone. என்னவும் செய், Do whatever you want. அவன் பாவம் செஞ்சுட்டே இருப்பான். Then he will start sinning more. தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். He will start sinning more and அப்புறம் more. பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. There is a word in the Bible. உன்னுடைய அக்கிரமம் நிறைவேறும். Your iniquity will come to pass. அந்த அக்கிரமம் நிறைவேறும் போது அடிப்பார். When the iniquity is coming to pass, the Lord will beat you. அது அவனுக்கு அழிவு, அவனுக்கு முடிவு. That will be the destruction and the end for him. எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. The Bible says that the iniquity of the Hemorrhoids is not completed. எமோரியர்னா அந்த கானானை ஆக்கிரமித்திருந்த அந்த ஜனங்கள். These people were the people who took over Canaan. அவங்க வந்து தேவனுக்கு விரோதமானவர்கள். They were against the Lord. ஆனா உடனே அடிச்சு போடல. The Lord didn't destroy them அவன் immediately. இஷ்டத்துக்கு விடுறாரு. He left them as per வருஷ their. கணக்கா அக்கிரமம் செய்றான். He is doing iniquity for ஒரு years. நாள் அவனுடைய அக்கிரமம் நிறைவேறுகிறது. One day his iniquity will come அப்ப to pass. கரெக்ட்டா யோசுவா தலைமையில இஸ்ரவேலரை உள்ள கொண்டு வருகிறார். Then at that time the Lord brought Israel in the head of Joshua அடின்னு அடிச்சு ஒதுக்குனான். and destroyed them completely. அத்தனை ஜாதிகளும் துரத்தப்பட்டார்கள். The entire tribes were அழிந்து chastened. போனார்கள், விழுந்து போனார்கள். They were destroyed and they were fallen. அவன் அந்த அக்கிரமத்தை அவன் செஞ்சுக்கிட்டே இருந்து நிறைவாக்கிட்டான். He did the iniquity and completed it. கர்த்தர் இப்படி தான் டீல் பண்றார். This is how the Lord deals. முதலாவது உணர்த்துகிறார். Firstly, he will make you guilty. திருந்தாதவனை சிட்சிக்கிறார். If you don't, then he will அது chase you. அன்போட சிட்சிக்கிறது. With love, he chasten you. அதையும் மதிக்காம போகும்போது If you don't respect that, கொஞ்ச நாள் விட்டுறார். he will leave you alone for few days. இஷ்டத்துக்கு அக்கிரமம் செய்யறான். You can do ஆனா iniquity. நல்லா வளர்ந்து செழித்து இருப்பான். And he will be growing in fullness. துன்மார்க்கன் அப்படிதான் இருப்பான். That is how the wicked is. நம்மளுக்கே யோசனையா இருக்கும். Even we might think someday. நம்மளுக்கு ஒரு சின்ன தப்பு செய்தாலே உடனே தும்மல் போடுது, சளி பிடிக்குது. When we do a small thing, immediately we have been punished. இவ்வளவு படு அக்கிரமம் செய்யறான், ஒரு ஜலதோஷம் கூட வர மாட்டேங்குது அவனுக்கு. But this wicked man, he is doing multiple iniquities and there is nothing happening to him. ஒண்ணும் வராது. Nothing will come. ஏன்னா அவர் ஃபுல் பேக்கேஜ் வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கார். Because he is getting ready for the complete destruction. அதனால சிம்பிள் சில்லி திங்ஸ் ஒண்ணும் அவருக்கு நடக்காது. Therefore no silly things will happen for அவர் him. செழித்து துணிகரம் கொண்டு பாவம் செய்வார். He will be in fulfillment and do அதனால sin. தான் பைபிள் சொல்லு, துன்மார்க்கர் மேல் எரிச்சலாகாதே. That is why the Bible says, do not get jealous over the wicked. பொல்லாதவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. Do not get jealous over the wicked அவன் man. ரூட்டே வேற.
His route is different. மகாபெரிய அழிவுக்கு நேரா போயிட்டு இருப்பான். He is going towards a great destruction. நீயோ சின்ன வலதுபுறம் இடதுபுறம் போனா பட்டுன்னு உன்னை அடிப்பார். Instead, if you take a small turn to the right or left, he will chase you. அது நல்லது. That is for good. அது நல்லது. That is for good. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? How many of you can say truly? இப்படி சிட்சிக்கப்படாத பிள்ளை கெட்டு அழிந்து போ. A child that is not chastened will be ஆகவே நாம் destroyed. எச்சரிப்படைவோம். Therefore, let us be warned. உணர்த்தும் பொழுதே உணர்ந்து திருந்துவோம். Let us get guilty when he is showing us. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளும் அழிந்து போகாமல் இருக்க அவங்களை சிட்சித்து திருத்த வேண்டியது அவசியம். Beloved, for our children to not go to destruction, it is mandatory to chase them. இதே போல கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் பொழுதும் அதை அற்பமாய் எண்ணாமல் கண்டுக்காம விட்டு பிற அழிவுக்கு போயிராம நாம் கவனத்தோடு இருந்து திருந்த வேண்டும். In the same way, when the Lord is chastening us, we should not leave it idle and we should act on it. அல்லேலூயா. நான் இங்கே வார்த்தைகளை நிறுத்துகிறேன். I would like to finish now. கொஞ்சம் சிந்தித்து நமக்காக இந்த வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோமாக. Let us think and take these words for us. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பொழுது நான் இந்த வார்த்தைகளை ஒரு விசை கூட நினைப்பூட்டுகிறேன். Let us all close your eyes and pray and I'll rewind it. எல்லாரும் தயவாய் கண்களை மூடுங்கள். Please close your eyes. கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். Let us look unto the Lord. ஒரு பக்கம் உங்க பூலோக அப்பாவை பாருங்க. Look unto your worldly father on one side. அவர்கிட்ட நீங்க எப்படிலாம் இருந்தீங்கன்னு யோசித்து பாருங்க. Remember how you behaved with him. மறுபக்கம் அந்த பரலோக அப்பாவை பாருங்க. On the other side, look unto your heavenly father. இன்னைக்கு அவர்கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்கன்னு யோசித்து பாருங்க. How are you with him today? ஹல்லேலூயா. பரலோக அப்பாவிடத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? How are you with your heavenly father? ஹல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோருடைய கைகளை எதிர்பார்க்கிற பிள்ளைகள் முதல்ல பரலோக அப்பாவுடைய கையை எதிர்பாருங்க. Now the children who are depending on their earthly parents depend unto your heavenly father. உங்கள் பெற்றோர் எல்லாம் உங்களுக்கு தந்துவிட முடியாது. Your parents cannot give everything for you. ஆனால் உன் பரலோக தகப்பன் சர்வ வல்லவர் எதையும் செய்ய முடியும். But the heavenly father is a mighty man and he can do everything. பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாம் உங்கள் தேவைகளை கர்த்தரிடத்தில் கேட்க தொடங்குங்க. Children and youngsters start asking your requirement from the God. சும்மா அப்பாட்ட கேட்கிறதுக்கு முன்னாடி தேவன்ட்ட கேட்க நீ பழகு. Before asking to your father, try to ask to the Lord. பெரியவர்களே, நமக்கும் அவர் அப்பா தான். Oh elders, he is a father to us also. தேவன் நம்ம பிள்ளைகளுக்கும் அவர் அப்பா தான், நமக்கும் அவர் அப்பா தான். He is a father both to our children and to us. அவர் யாருக்கும் தாத்தாவாக மாட்டார். He is not a grandfather. அவர் எல்லாருக்கும் அப்பா. He is a father for everyone. நமக்கும் அப்பான்னு தான் நம்ம கூப்பிடணும். Even we call him as a father. அதே உரிமை, அதே அன்பு. We have the same love and the same நீங்க authority. கேட்கலாம், அப்பா தாங்கப்பா. You can ask, oh father, give me. இந்த நன்மை எனக்கு தாங்க. Oh father, give me this good deed. எந்த நன்மைகள் உங்களுக்கு தேவை? What good deeds you need? இப்போமே கேளுங்க. Ask it now. நீங்க வீட்ல போய் கேட்கலாம்னு நினைக்காதீங்க. Don't think you can ask from your home. அப்படி நீங்க காலதாமதப்படுத்தினா மறந்தே போகும். Do not postpone it and you might forget it. ஆண்டவர் நடத்தும்போது இப்போதே பேசுங்க. When the Lord is leading you, talk now. எனக்கு இந்த நன்மை தாங்கப்பா. Oh Lord, give me this good deed. காலேபின் குமாரத்தி தகப்பன்கிட்ட கேட்டா, The daughter of Caleb asked her father, அப்பா நிறைய நிலங்கள் எல்லாம் எனக்கு தந்தீங்க. Father, you gave me a lot of lands. ஆனா எல்லாம் வறட்சியா இருக்குப்பா. But everything is a drought land. கல்ஃப் பாலைவனம் போல இருக்குப்பா. This gulf is a drought land. கொஞ்சம் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தாங்கப்பா. Give me the land of offspring. என்ன அழகா கேட்டா பாருங்க. How good she asked. நீங்களும் அப்படி கேட்கலாம். You can also ask same அப்ப நீங்க way. நிறைய தந்திருக்கீங்க. Father, you have given me many things. ஆனா இதுவும் கூட வேணும்ப்பா. But I need this also, நீங்க Father. தந்தத கொஞ்சம் கூட சிறப்பாக்கி தரணும் ஆண்டவரே. What you have given me, do it little more good, அந்த Lord. பொருளை அந்த காரியத்தை கொஞ்சம் கூட மேன்மைப்படுத்தி தாங்கப்பா. Do it little more gloriously, Pa. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தந்தீங்க, ஸ்தோத்திரம். You gave me a good opportunity of employment. Thank ஆண்டவரே, you. ஒரு ப்ரமோஷன் கூட தாங்க. Give me a promotion, Father. ஒரு இன்கிரிமெண்ட் கூட கூட்டி தாங்கப்பா. Give me an increment, Father. ஏன் கேட்க கூடாது? Why can I not ask? நன்மையான ஈவுகளை பரத்தில் உருவாக்கி தருகிற தேவன். The Lord who gives all the good deeds from the பரத்துல heaven. உருவாக்கியாச்சுன்னா உங்க கம்பெனிக்காரங்க கூப்பிட்டே தருவாங்க. If it is made in the heaven, then your company will give you பரலோகத்துல automatically. சாங்க்ஷன் ஆயிட்டுனா அது கரெக்ட்டா டைம்ல இங்க வந்துரும். If it is sanctioned in the heaven, then you will கர்த்தரை receive it. விசுவாசியுங்கள். Believe the Lord. இப்பொழுதே கேளுங்க ஆண்டவர்ட்ட. Ask now of the Lord. பரம தகப்பன் தருவா. The heavenly Father will give. பரம தகப்பன் தருவா. The heavenly Father will give. யார் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலையோ, Whoever have not received the holy திரும்பவும் சொல்றேன், anointing. அதத்தான் நீங்க கேளுங்க. I'm repeating, that is what you have to பரிசுத்த ஆவி ask. எனக்கு தாங்க. Ask for the holy anointing. அந்த அந்நிய பாஷையின் வரம் தாங்க. Give me this gift of tongues. ஆவியானவரே எனக்குள் வந்து வாசம் பண்ணுங்க. Oh Spirit, dwell in me. ஹalleluya. Praise the Lord. அடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்க உங்களை கனம் பண்ணுவோம்.
Now pray to the Lord, oh Lord, I honor you. உண்மையா இந்த வார்த்தையை சொல்லுங்க. Tell this truthfully. எங்க வீட்ல நாங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். We will discuss this in our family. நம்ம வீட்ல எதுல கர்த்தரை கனம் பண்றோம், கனம் பண்ணல. Wherever, what are the places we honor and not honor the Lord in the நீங்க family? இன்னைக்கு டைம் கிடைக்கும்போது டிஸ்கஸ் பண்ணுங்க. Discuss this today itself. நம்ம பெட்ரூம்ல கர்த்தரை கனம் பண்ற காரியம் எப்படி இருக்கு? How are the things in the bedroom for honoring the நம்ம Lord? கிச்சன்ல எப்படி இருக்கு? How are the things at the kitchen? நம்ம ஹால்ல எப்படி இருக்கு? How are the things at the hall? நம்ம கார்ல எப்படி இருக்கு? How are the things at the car? ஊர்ல நம்ம வீட்ல நம்ம சொத்துல எப்படி இருக்கு? How are the things at the home, in the home country and the கர்த்தரை land? கனம் பண்ணுகிறோமா? Are we honoring the Lord? நம்முடைய ஃபேமிலி லைஃப்க்குள்ள கர்த்தரை கனம் பண்றோமா? Are we honoring the Lord in our family life? வேலையில கர்த்தரை கனம் பண்றோமா? Are we honoring the Lord in our நம்ம கையில employment? வருகிற பணம் பொருள்ல கர்த்தரை கனம் பண்றோமா? Are we honoring the Lord in the money that we receive? ஹalleluya. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறோமா? Are we obeying the Lord? இந்த அடிப்படை உபதேசங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டோமா? Are we obeying the basic doctrines? அதுக்கு மேல கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்கிறோமா? Above that, are we doing the things that the Lord அவர் said? நடத்துகிற பாதையில கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? Are we obeying and walking in the way the Lord guided நல்லா us? நல்லா சிந்தியுங்க. Think over it. வாய் திறந்து இதெல்லாம் கேளுங்க. Ask, open your mouth நான் and சும்மா ask. மைக்ல கத்திட்டு போனனால என்ன விஷயம்? There is no use of me shouting in the நீங்க mic. உள்ளத்துல எடுத்து உதட்டுல ஜெபம் பண்ணா தான பிரயோஜனம் வரும். You should take it in the heart and utter in your mouth. ஹalleluya. ஹalleluya. கடைசியா நம்ம தியானித்தது போல Finally, as we meditated, ஆண்டவரே என்னை நடத்தும். oh Lord, lead me. வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகாமல் நடத்தும். Let me not slide to the right or the என் left. தவறுகளை எனக்கு உணர்த்தும். Show me my mistakes. உணர்த்தும் அப்பா. Show me. நான் திருந்துவேன் ஆண்டவரே. I will correct myself, Father. ஒரு பிள்ளைய போல பேசுங்க. Talk like a son. பேசுங்க பேசுங்க. Talk to the Lord. பலர் பேச படிக்கல. Many of you have not practiced to ஆவில speak. நிரம்புங்கன்னு சொன்னா அப்படியே அந்நிய பாஷை பேசுவீங்க. If I ask you to anoint, then you speak in tongues. அது மட்டும் போதாது. That is not enough. இப்ப நல்ல வாய் திறந்து உங்க சொந்த பாஷையில பேசுங்க. Now you speak with your own mouth. வாய் திறந்து பேச பேச விடுதலை வரும். As you open your mouth and speak, there will be deliverance. ஹalleluya. ஹalleluya. மறுபக்கம் உங்க பிள்ளைகளை சீர்திருத்தி வளர்த்த நீங்க தீர்மானிங்க. On the other side, decide to correct your children. பிள்ளைதானேன்னு கண்டுக்காம விட்டா நாளைக்கு அந்த தப்பு அந்த பிள்ளைக்குள்ள உறுதிப்பட்டு போகும். Don't leave them thinking they are a kid. 5ல வளைக்காதது 50ல வளைக்க முடியான்னு சொல்லுவாங்க. If you cannot spare a child in his young age, you cannot do it as he is அது older. டெண்டரா இளமையா இருக்கும்போது வளைச்சா வளைஞ்சிரும். Spare him when he is young. அது ஸ்ட்ராங்கான அப்புறம் வளைச்சா ஒடிஞ்சு போகும். You cannot spare him once he is old. அதனால நாம் அதுல கவனம் செலுத்துவோம். Therefore, concentrate there. ஹalleluya. ஊர்ல பிள்ளை இருக்கு, என்னைக்காவது தான் பார்க்கறேன், அதை போய் நான் எப்படி திருத்த? My child is in my home country and seeing him once in a while, how can I correct him? இல்ல, நீங்க தூரமான இடத்துல இருந்தாலும் நீங்க தானே தகப்பன். No, even though you are far away, you are the father. தகப்பனுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. Father has a responsibility. தாயே, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. Oh mother, you have the responsibility. அந்த வீடியோ கால்ல பேசும் பொழுதே திருத்துங்க. When you are on the video call, correct them. என்னைக்கும் திருத்தம் மட்டும் செய்யாதீங்க, நல்ல அன்பு பாராட்டுங்க. Do not always correct, show love also sometimes. விசாரிங்க, அன்பு கொடுங்க. Inquire and show your love. கூடவே திருத்தங்களையும் செய்யுங்கள். Along with that, do your corrections. பரம தகப்பன் அதை விரும்புகிறார். The heavenly Father desires நாம for இதை that. செய்யும் பொழுது கர்த்தரும் நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல இரக்கம் வைப்பார். When we do this, the Father will also have நம்முடைய mercy. சந்ததிகளை கைவிட மாட்டார். He will not forsake the generations. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you Jesus. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். Everyone can stand up and look unto the Lord. பரலோக அப்பாவை நோக்கி பார்ப்போம். Look unto your heavenly Father. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன்.
என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, உள்ளம் நிறைந்து பாடுவோம், உதடுகளை திறந்து பாடுவோம். ஒரு சரியான ஐக்கியம், அன்பு இன்னைக்கு உறுதிப்படுத்தப்படட்டும். பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி எனக்காக ரத்தம் சிந்தி சுத்திகரித்து உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அப்பாலுக்கு ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. எங்கள் பிதாவே மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, உம்மை நேசிக்கிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். சிக்ஷைகளை சந்தோஷமாய் ஏற்று எதற்காக சிக்ஷிக்கிறீரோ அதை புரிந்து கொண்டு திரும்புகிறோம். எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அப்பா மேல ஒரு விசேஷ அன்பு எல்லா உள்ளங்களிலும் புறப்படட்டும். எங்கள் அன்பின் உம்மோடு உறவு இன்னைக்கு ஒரு விசை கூட பலப்படுத்தப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே உறவை பலப்படுத்தும் ஆவியானவர் இந்த முதல் வேளையிலே ஒவ்வொரு இழந்தருளி இந்த உறவு பலப்படும்படியாய். Glory, glory, glory. Hallelujah, hallelujah, hallelujah. பிதாவை மதிக்கும்படியாய், கனம் பண்ணும்படியாய், பிதாவுக்கு கீழ்ப்படியும்படியாய், வசனத்திற்கு கீழ்ப்படியும்படியாய், உங்க சிட்சைகளால் உங்க விருப்பத்துக்கு நேராய் திரும்பி வரும்படியாய் கிருபை, கிருபை, கிருபை. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Shabalaba katura baula dira khaba shiviliba katura bagaraba shantuna ligandula barabo shimana difandula gabala shankura baudara. Hallelujah, hallelujah. பிதாவே நன்மைகளை தருகிறவர், நன்மைகளை தருவது அதிக நிச்சயம், பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் எங்களை கைவிடாதவர். ஆமென். இப்படி ஒரு அப்பா எங்களுக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்பா நாங்க விடவே
மாட்டோம், உங்களை விடவே மாட்டோம், உங்களை விடவே மாட்டோம். நீரும் ஒரு பொழுதும் எங்களை கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா. சிட்சித்தாலும் நேசிக்கிறீர், அன்போடு சிட்சிக்கிறீர். நாங்க உங்க பாதத்திலே விழுவோம், நீங்க அடிச்சாலும் உங்க கால்களையே கட்டி பிடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையாய் மாறிவிடு, ஒரு பிள்ளையாய் மாறிவிடு. இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் பிதாவின் பிள்ளைகள், பிதாவின் பிள்ளைகள். பரிசுத்த ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று பைபிள் சொல்லுது. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் உனக்குள் தந்திருக்கிறார். ஆமென். அப்பா அப்பான்னு கூப்பிட்டா அந்த வார்த்தைக்கு மதிப்பு உண்டு, அந்த வார்த்தையில் அர்த்தம் உண்டு, அந்த வார்த்தையில் பிரயோஜனம் உண்டு. ஆவியை பெற்ற தேவ மகனே, தேவ மகளே, அப்பா அப்பான்னு அடிக்கடி கூப்பிடு. அப்பா என்கிற உறவோடு நடந்து கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களை நான் அப்பான்னு சொன்னாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலையே, இப்பொழுது என்னை நிரப்புன்னு சொல்லுங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ இப்பொழுது அவர்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. நீ கேட்டு பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள், வரங்களை கேட்டு பெற்றுக்கொள். உலபகதுர பலபரபாஷி ரிவந்தர பௌஷல பௌதர கபலபஷகல திகந்துன மஷல பௌரியந்துர பலபா ஓ ரிஃபலா ஷல பலபலபா லிகந்துன ஹதுரியா லப கபரா ஷந்துனா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு பெற்றோர் என்கிற நிலைமையிலே என் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை சேமிப்பேன் அப்பா, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்ப்பேன் அப்பா, அவர்களுடைய ஆத்துமாவுக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சேமித்து வைப்பேன் அப்பா. பூமியிலும் வேண்டிய நன்மைகளை நான் முயற்சி பண்ணி அவர்களுக்கு கொடுப்பேன் அப்பா. ஹல்லேலூயா. அவர்களை சின்ன சின்ன காரியத்திலும் உணர்த்துவேன் அப்பா, புத்தி சொல்லுவேன், ஆலோசனை சொல்லுவேன், எச்சரிப்பு கொடுப்பேன், மிஞ்சி போனா சிட்சித்து திருத்துவேன் அப்பா. இந்த முயற்சிகளை நான் செய்வேன் என்று ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு அம்மாவும் கர்த்தரிடத்திலே சொல்லுவீர்களாக, அதை செய்வீர்களாக. ஹல்லேலூயா. நாம் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலே அப்பா உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுவேன். உம் கையில் எப்பொழுதும் நான் இருப்பேன். உம்முடைய சிட்சையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுவேன். திருந்தி உமக்கு ஏற்ற நிலையில் வாழ்வேன். உம்மை கனம் பண்ணுவேன், உமக்கு கீழ்ப்படிவேன். பிதாவே உம்மை கனம் பண்ணுவேன், பிதாவே உமக்கு கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், thank you. பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். பொதுவாக நீ தேவ வார்த்தையை கேட்கும் பொழுதும் இப்பொழுது குறிப்பாய் ஆவியானவர் உள்ளத்தில் பேசுகிற அந்த வார்த்தை நீ கீழ்ப்படிய வேண்டிய வார்த்தை, செயல்படுத்த வேண்டிய வார்த்தை. எதை விட்டு விடுங்கிறாரோ அதை விட்டு விடு. வேண்டாம் மகனே, அவர் வேண்டாம் சொல்ற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேண்டாம், அதை கட் பண்ணிடு. அதுக்கெல்லாம் யோசிக்காத, யோசிக்காத. அந்த போன் தொடர்பு வேண்டாம், அந்த தொடர்பு வேண்டாம். உனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படி. கர்த்தர் உன் வாழ்வை இனிமையாய் மாற்றுவார். அந்த தொடர்பை நீ விட்டு விடாம இருந்தா உன் வாழ்க்கை கசப்பா மாறுறதுக்கு அத்தனை வாய்ப்பும் இருக்கு. உனக்கு தெரியல, நீ அது ருசிகரமானது நினைக்கிற, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. லோத்து சோதோம் கொமோராவை பார்த்த பொழுது அது செழிப்பா பார்த்தான். வானத்துல அங்க இறங்குறதுக்கு ரெடியா இருந்த அக்கினியும் கந்தகத்தையும் பார்க்க தவறிட்டான். உள்ள போனா மாட்டிக்கிட்டான். இப்படித்தான் பிசாசு வஞ்சிக்கிறான். உனக்கு அதை விடவே முடியாதுன்னு தோணுது, விடு மகனே, விடு. கர்த்தர் சொல்லுகிறார்ல, உடனே கீழ்ப்படி. கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உன்னை மிகவும் உயரத்தில் நிறுத்துவார். உன் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி
உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்கும்படி செய்வார். உன் உயர் ஸ்தலங்களில் உன் கால்களை நிற்க பண்ணுவார். இந்த தேவன் உண்மை உள்ளவர். அதுக்கு தடையா சாத்தான் உன்னை கொண்டு உன் வாழ்க்கையில வச்சிருக்கான். அதை விட்டு விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே வாய் திறந்து பேசு. விட்டு விடுறேன் சொல்லு. விட்டு விடு. ஹல்லேலூயா. உன் கால்களை குறித்து வேதனையோடு வந்திருக்கிறாயா? தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் வந்தவனுடைய கால்களை நிமிர்த்தி கொடுத்தவர் மான் கால்களை போல் ஆக்குவார். உயர் ஸ்தலங்களில் நீ நடப்பாய். ஆமென். உனக்கு சின்ன வயதில் அவர் தந்த வாக்குத்தத்தம் காலமாகிவிட்டது. ஆனால் அது நிறைவேறும் காலம் நெருங்கி வருகிறது. நீயே மறந்து போனாய். அவர் மறப்பது இல்லை. அவர் சொன்னதை நீ மறந்துட்ட. அவரோ மறக்கவில்லை. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தின் நடுவிலே திரும்ப கர்த்தர் உனக்கு அதை நினைப்பூட்டினார். அதை கேட்ச் பண்ணிக்க. இனி அதை விட்டு விடாத. டெய்லி கேளு. சொன்னீங்களே செய்யுங்கப்பா, சொன்னீங்களே செய்யுங்கப்பா, தருவேன்னு சொன்னீங்களே தாங்கப்பா என்று போராடு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு என்று யாக்கோபு அன்றைக்கு போராடினது போல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்ச் பண்ணிக்கோ. கேட்ச் பண்ணிக்கோ. விட்டுறாத, விட்டுறாத, விட்டுறாத. சில வருடங்கள் மறந்து போனதை கர்த்தர் திரும்ப நினைப்பூட்டினார். ஏன் நினைப்பூட்டினார்? அதை தருவது தேவ சித்தம். அந்த காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவது கர்த்தருடைய சித்தம். ஆமென், ஆமென். நீ அவருடைய பிள்ளை அல்லவா? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை அல்லவா? உனக்கான மேன்மைகளை அவர் உனக்கு தரவே விரும்புகிறார். தரவே காத்திருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்காத, சூழ்நிலைகளை பார்க்காதே. கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உலபா ஷகபலா துனஹா உலிகபரா ஷகமனா துனஹந்துனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனே, கோலியாத்தோடு போராடினாய், சரிதான். சவுலோடு போராடாதே. சவுலும் அபிஷேகம் பெற்றவன், நீயும் அபிஷேகம் பெற்றவன். சவுலோடு போராடாத. சவுலால் வருகிற கஷ்டங்களை அனுபவித்துக்கொள். கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அன்றைக்கு நீ சிங்காசனத்தில் உட்காருவாய். அன்றைக்கு ஒரு சவுலும் குறுக்க நிற்க முடியாது. ஒரு அப்பனேரும் குறுக்க நிற்க முடியாது. சவுல் வீட்டார் குறுக்க நிற்க முடியாது. கர்த்தர் உனக்கானதை செய்வார். இன்னைக்கு அந்த சவுலோடு நீ போராடக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களை வழி நடத்தும் தகப்பனே, வழி நடத்தும் தகப்பனே, வாழ்வழிக்கும் தகப்பனே, உயர்த்தி மகிழும் தகப்பனே, பயன்படுத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, glory, 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 glory. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கன்வென்ஷனை தந்ததற்காய் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துபாய் ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். எல்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஊழியக்கார குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சபையில் தந்திருக்கிற எல்லா விசுவாச மக்களுக்காக சோதரம், 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 சோதரம். பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வாலிபர்களுக்காக ஸ்தோத்திரம், பெரியவர்களுக்காக ஸ்தோத்திரம், முதியவர்களுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைகளுக்காய், ஜெபங்களுக்காய், எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்குள் தந்திருக்கிற அன்புக்காய், ஐக்கியத்துக்காய், ஒரு மனதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இந்த 3 நாட்கள் இந்த கன்வென்ஷன் மீட்டிங்ஸுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. எங்களுடைய திட்டங்களும் எங்களுடைய விருப்பங்களும் அல்ல.
கர்த்தர் என்ன நோக்கத்தோடு இதை செஞ்சீங்களோ அது நிறைவேறணும்ப்பா. நீங்க ஆரம்பித்த கிரியைகள் ஒவ்வொரு வாழ்க்கைகளிலும் தொடர செய்ய வேண்டும். நீங்க விதைத்த வார்த்தைகள் முளைத்தெழும்பி 30, 60, 100 பலன் தர வேண்டும். கர்த்தாவே, புதிய ஆரம்பங்கள் உண்டாக வேண்டும். நல்ல திருப்பு முனைகள் உண்டாக வேண்டும். லைஃப் லாங் ஆண்டவர் நல்ல நல்ல காரியத்துக்கு நேராய் வாழ்க்கைகளை திருப்பி நடத்த வேண்டும். பல வருட கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் ஒற்றைக்கப்பட்டு போக வேண்டும். பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல ஜீவன், சுகம், பலன், பாதுகாவல் கொடுத்து, அறிவு, ஞானம், விவேகம், புரிந்து கொள்ளுதல் கொடுத்து, தேவ பயம், தேவ பக்தி கொடுத்து, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற, பெற்றோரை கனம் பண்ணுகிற அனுபவங்கள் கொடுத்து, ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். நற்சுபாவங்கள் உள்ள பிள்ளைகளாய் வளர்ந்து வர உதவி செய்யும். கிருபை வரங்களை கொடுத்து காலா காலம் அடுத்த சந்ததி தலைமுறை இயேசுவுக்காய் மகிமையாய் எழும்ப உதவி செய்யும். வாலிபர்களை ஆசீர்வதியும். உலகத்தின் கெட்டவைகள் எங்கள் வாலிபர்களை தொடாதபடி, அவர்களுக்கு உட்பிரவேசியாதபடி அவர்களை இரத்த கோட்டைக்குள் மறைத்து காத்துக் கொள்ளுவீராக. எல்லா பெரியவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். அவருடைய வேலைகள், அவருடைய தொழில்களை ஆசீர்வதியும். குடும்ப வாழ்க்கைகளை ஆசீர்வதியும். கணவன் மனைவி உறவை ஆசீர்வதியும் அப்பா. பெற்றோர் பிள்ளைகள் உறவை ஆசீர்வதியும் அப்பா. ஆமென். பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடும். சகலவித நன்மைகளை இந்த தேசத்திலும் விட்டு வந்த தேசத்திலும் கொடுத்து நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாய் இனி சுதந்திரிக்க போகிற புதிய எருசலேம் என்கிற பரலோக தேசத்திலே அதிகமாய் சொத்து சேர்க்க எங்களுக்கு கிருபை தருவீராக அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய ஊரில் இருக்கிற வயதான பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா வயது முதிர்ந்தவர்களுக்கு உங்க பலனை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொருடைய சரீரங்களுக்கு சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, சத்துவம் உண்டாவதாக. கர்த்தர் கிருபை செய்யும். புசிக்கிற குடிக்கிற ஆகாரங்களை சத்தாக, மருந்தாக, பலனாக மாற்றி கொடுக்க ஜெபிக்கிறோம். நோயற்ற சரீரம் தரும்படி ஜெபிக்கிறோம். பாவமற்ற ஆத்துமா எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். கிறிஸ்து மயமாக்கப்பட்ட ஆவியை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, ஆவி, ஆத்துமா, சரீரங்கள் பிரகாசிக்கத்தக்கதாய், மேன்மையான சாட்சிகளாய் விளங்கத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஊழியர் குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆசீர்வதித்தவர்களுக்கு எல்லாம் நன்மைகள் கொடும். எல்லா தேவ ஆசீர்வாதங்கள் கொடும். கிருபை வரங்கள் கொடும். தெளிவான வழி நடத்துதல்கள் கொடும். ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்கும். வாசல்களை திறந்து தாரோ. பிலதெல்பியா சபைக்கு கொடுத்தது போல ஒரு திறந்த வாசல், திறந்த வாசலை நீர் கொடுப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளோ. இந்த சபையின் விசுவாச மக்கள் இன்னும் கர்த்தருக்கு நல்ல சாட்சியை விளங்க பண்ணத்தக்கதாய், ஆமீன், சீஷர் கூட்டமாய் நிற்க தக்கதாய் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கன்வென்ஷன் மீட்டிங்ஸுக்கு ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள், பல்வேறு நிலைகளில் உழைத்தவர்கள், செயல்பட்டவர்கள் அத்தனை பேரையும் நினைத்தருளி உமது ஆசீர்வாதங்களால் அவர்களுடைய கணக்குக்கு பலன் பெருக ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும். இந்த சபை வளர்ந்து கனி கொடுக்கட்டும். எல்லா எமிரேட்ஸிலும் இதனுடைய எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படட்டும். ஆமென். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.